அஹ் சரி அந்த பிரச்சனை குறிக்க லீவா யூன் பண்ணி பாருப்போ சரியா மேபி சரியா இருக்கும். ரைட் ஓகே அப்பன் சரி குட் ஈவினிங். ரைட் ஏற்கனவே நாங்க ஒரு கிளாஸ் வந்து எடுத்துட்டோம் சரியா. அதாவது கதைக்கிறதுக்கு கிளாஸ் போட்டாக்க நாங்களா தான் இருப்போம். ஏன் தானே உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து ஏற்கனவே நடந்துட்டு, அதாவது உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரிகள் என்ன மாதிரி இருக்குது, எங்களோட என்னென்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் ரியல் லைஃப்ல நீங்க என்னென்ன மாதிரி படிச்சுட்டு போகலாம் சரி, என்ன நாங்கள ஸ்கோப் இருக்குதுன்ற பற்றி எல்லாம் சரியா அன்றைக்கு லைட்டா ஒரு கிளாஸ் வந்து போட்டு கழிச்சுனாங்க. ஏன் தானே சரியா கழிச்சுனாங்க சரியா. இந்த ரெக்கார்ட் வந்து நான் தரலாம் யூடியூப்ல போடப்படலடா சரியா. நான் ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் தரலாம் சரியா. ரைட் இன்னைக்கு வந்துடுறப்ப நாங்கள் பாடங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா. இன்னைக்கு நாங்க பாடங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா. பிளஸ் எங்களோட பிசிக்ஸ்ல என்னென்ன பாடங்கள் இருக்குன்றதை ஏன் தானே எங்களோட பிசிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் என்ன மாதிரி வரும்ன்றதையும் பற்றி நாங்கள் இன்றைக்கு கதைப்போம் சரியா. ரைட் மேலதிகமா கதைப்போம்டா சரியா. அதோட நாங்கள் இன்றைக்கு வந்து பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா. ரைட் அடுத்து இப்ப லேட்டா வந்தாக்களுக்கு வந்துடாப்ப மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய அக்சஸ் இருக்காது ஏன் தானே சரியா. முதல் வந்தாக்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய மாதிரி அக்சஸ் தந்திருப்பேன். ஆனா அன்மியூட் பண்ணக்கூடாதுப்பன், கேள்வி கேட்டா மட்டும் அன்மியூட் பண்ணணும். என்ன நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இறங்கி ஒன்று இருக்க முடியாப்பன் சரியா. படிக்கிறாங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு சரியா. பட் ரைட் ஓகே. அடுத்தது எங்களோட ஜூம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்பன் மேக்சிமம் டிரெக்ட் கிளாஸ் மாதிரியே இருக்கிறதுக்கு நான் என்னால முயற்சிகள் செய்வேன் சரியா. ஜூம் கிளாஸ்னா பம்மாத்து தானே, அதுல அதை மாத்திக்கிறது இல்லடா. டிரெக்ட் கிளாஸ் ஒப்படைக்க ஜூம் கிளாஸ்ன்றது பம்மாத்து சரியா. பட் இந்த ஜூம் கிளாஸ்ல மேக்சிமம் நீ பம்மாத்தாத மாதிரியான வேலை திட்டங்கள் இருக்கும். சோ கொஞ்சம் வதை இருக்கு, கொஞ்சம் இல்ல பெரிய வதை இருக்கு ஏன் தானே. அந்த வதையை ஃபேஸ் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும்டாப்ப என்ன நான் விளங்குதானே. ஜூம்டா கட்டாயம் பம்மாத்தி விட்டுருடாப்பா சரியா. ரைட் அப்ப முதலாவது கண்டிஷன் வந்துடாப்ப நீங்க ஜூம் கிளாஸ் தொடக்கத்துல இருந்து முடியும் வரைக்கும் இருக்கணும் ஏன் தானே. நீங்கள் கிளாஸ் முடிய அப்புறம் நான் ஒரு காலம் சரியா அட்மினை வச்சு ஹிஸ்டரி செக் பண்ணுவோம். ஒரு ஆள் எவ்வளவு எப்பப்ப வந்திருக்கிற, எப்பப்ப லீவா இருக்க, எப்பப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன் தானே. ஏதாவது நெட்வொர்க் இசுவால உடனடியா லீவ் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லையாப்ப ஏன் தானே. ஆனா தப்பித்தவரை ஏதாவது டேட்டா முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேல நீங்க அதாவது லீவ் ஆயின கையோட திருப்பி உங்களால ஜாயின் பண்ண இயலாட்டி சரியா 2-3 தடவை பார்ப்பாங்க. இது தொடர்ச்சியா நடக்குன்னு சொன்னப்ப உங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் தர மாட்டாங்க சரியா. உங்களோட ஜூம்ல இப்ப இன்றைக்கெல்லாம் நம்மள நீங்க ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு தான் வாரீங்க. பெரும்பாலும் 3 அல்லது 4 கிளாஸ் நாங்க அப்படித்தான் வச்சிருப்போம். ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு நம்மள எல்லாமே ஐடி பாஸ்வேர்ட் தாண்டா இது பப்ளிக்கா தந்திருக்கேன். இந்த ஐடி பாஸ்வேர்ட் பிளேயர்லயே தந்திருக்கேன் ஏன் தானே. இல்ல படிக்கிறார்கள் பாதிக்கு வந்துடாப்ப எங்களுக்கு கேரண்டே தெரியாது சரியா. மெசேஜ் பண்ணிருக்க மாட்டீங்க சரியா. பட் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் எங்களுக்கு இந்த முன்னுக்கு நேம் ஸ்கூல் பச்சு அனுப்ப சொன்னாங்கடா. ஜஸ்ட் வந்து அதுக்குரிய இடத்தை அரேஞ்ச் பண்றதுக்காண்டி மட்டும்தான் சரியா. உங்க ஸ்பேஸ்ல காணா வந்துருன்றதுக்காண்டி மட்டும்தான் சரியா. ரைட் மற்றபடி 2ஆம் கிளாஸ் வந்து நீங்க புதுசா வாராக்கள் எல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். உங்களோட நேமோட ஜாயின் பண்ணீங்கன்னா சரி ஏன் தானே சரியா. பட் இப்ப ஏற்கனவே ஜாயின் பண்ணாக்க நேம் மாத்தணும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க. அடுத்த கிளாஸ் இருந்து பாருங்க சரியா. மற்றது இந்த கிளாஸ் வந்து அப்ப இன்னைக்கு முடிஞ்ச பிறகு உனக்கு பிரயோசனமா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஆகளுக்கு 27 வச்சுல எங்களுக்கு அவ்வளவுக்கு அறிமுகம் இல்ல. நீங்க ஓயில் வேற இடங்களை படிச்சுட்டு வந்தாக்கள் தானே. சோ அதில் வந்துடாப்ப எங்களுக்கு அந்த அறிமுகங்கள் இல்ல. சோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பயனுள்ளதா அமைஞ்சா நிச்சயங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரியா. ரைட் ஓகே. இப்ப கிளாஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நீங்கள் 7:30க்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா 7:30க்கு ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா சரியா. எங்களுக்கு அப்ப 9 மணிக்கு நான் கிளாஸ் முடிக்கும் வரைக்கும் சரியா நீங்க கட்டாயம் கிளாஸ்ல இருக்கணும். எழும்பி ஓடி தெரியலாது, சாப்பாடு தண்ணி அதுன்னு சொல்லி குளறி கொண்டு தெரியலாது. ஏன்னா திடீர்னு நான் கேள்வி கேட்பேன்டா அன்மியூட் பண்ண சொல்லி சொல்லுவேன். ஏன் தானே நீங்க ஆன்சர் பண்ணலண்டா சொரடொட்கும் சரியா கிளாஸ்ல இருந்து நீ பாட்டப்படுவீங்க ஏன் தானே. அந்த விஷயம் இருக்கு. அடுத்த 2வது விஷயம் வந்து அப்பன் கிளாஸ்ல ஒழுங்கா நோட்ஸ் எழுதணும் சரியா. இந்த துண்டு பிரசுரங்கள் எழுதுறது இந்த வேலையெல்லாம் வச்சிருக்க கூடாது சரியா. கொப்பியில ஒழுங்கா நோட்ஸ் எழுதணும் சரியா. கொப்பியில ஒழுங்கா நோட்ஸ் எழுதணும் சரியா. ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க நோட்ஸ் காப்பி இருக்குதானே. நோட்ஸ் காப்பி வந்தாலும் முதலாவது பாடத்துக்கு கட்டுக்கட்டா சிஆர் காப்பி எல்லாம் எடுக்காது. நீங்க சில பேர் 5-8 சிஆர் காப்பியில வந்திருப்பேன். டாக்டர் இன்ஜினியர் வெளுப்பம் சொல்லி கிடாக்கு சரியா. டே கொப்பி எவ்வளவு குட்டியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாண்டா பிரயோசனமா இருக்கும். இதுக்கு நார்மல் காப்பி காணும்டா. அவங்கள B5 பாவிக்கிறீங்க B5 பாவீங்கோ சரியா. இல்ல நார்மல் காப்பியில வச்சு அப்படின்னு ஒரு 2 கட்டு காப்பியோ 2 கட்டு காப்பி இந்த பாடத்துக்கு 2 கட்டு காப்பி காணும் ஏன் தானே. இதோ சின்ன பாடம் சரியா. இல்ல நீங்க சிஆர் காப்பி தான் பாவிக்க போறா பாவீங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் சொல்லுங்க அது உண்ட பர்சனல் சரியா. நீ சிஆர் காப்பி வாங்கிக்கிறது 5 கட்டு காப்பி வாங்கிக்கிறது எல்லாமே உண்ட பர்சனல் சரியா. பட் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றது சின்ன காப்பியா இருந்தா நல்லா வைப்பேன், கொண்டு தெரிஞ்சு படிக்கலாம் ஏன் தானே சரியா. ரைட் இப்ப நீங்க கட்டாயம் உங்களோட டேட் வந்து காப்பின்ற மேல் பக்கத்துல டேட் போடுறீங்களா தானே. நீங்க டேட் போடுறீங்களா இல்லையா அது உங்களோட பிரச்சனை ஏன் தானே. எனக்கு நீங்க அந்த டேட்டை கீழே உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து வேணும் சரியா. TJ 27 சரியா. அங்கால உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் ஒன்று வரும் சரியா. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று வரும். இந்த டேட்டுக்கு கீழே அதாவது டேட்டுக்கு ஒவ்வொரு பேப்பர்
ஒவ்வொரு பக்கத்தின் மேல் பக்க வலப்பக்க மூலையிலயோ இடப்பக்க மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் தெரியலையா, ஒருத்தருக்கும் தெரியல. ஏன்னா முதல் 2 கிளாஸ் நாங்க ஓப்பன் கிளாஸ் தான், நெட்வொர்க் இஷ்யூ எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா பாத்திமார் படிப்பிக்கிறதும் எல்லாருக்கும் பிள்ளாங்க ராசா. சோ நான் படிப்பிக்கிற மெதட், நான் போற மெதட் உனக்கு சரியா இருந்தா மட்டும்தான் படிங்க. நான் திருப்பி ரீஃபண்ட் பண்றதுல எனக்கு கஷ்டம். சரியா? சோ அதை வந்து அப்ப சரியா முதல் 2 கிளாஸ் எல்லாரும் ஜாயின் பண்ண விட்டுருக்கு. சரியா? வந்து பார்த்து நான் கிளாஸ் ஓகே நெட்வொர்க் இஷ்யூ ஒன்றும் இல்ல என்று சொன்னா நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ரைட், ஓகே. இப்ப கட்டாயம் அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர் போட வேண்டாம். இவ்வளவு வகையெல்லாம் இருக்கா கிளாஸ் இல்ல. இதெல்லாம் தெரியாம நீ சூம் கிளாஸ் பம்மாத்தலாம்னு வார கேஸுக்கு எல்லாம் கடும் கஷ்டம். ஞான் தானே? சரியா? ரைட். இது அடுத்தது வந்து அப்ப எக்ஸாம். சரியா? எக்ஸாம் பெரும்பாலும் அப்பன் இப்ப இனிஷியல்ல வந்து உங்களுக்கு ஒன்றை விட்டு ஒரு கிழமை நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரியா? எங்க எக்ஸாம் வந்து 2 விதமா நடக்கும்டா. 2 விதமா நடக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸாம் டேடா. அடுத்தது வந்து பம்மாத் எக்ஸாம். சரியா? 2 எக்ஸாம் நடக்கும். ப்ராப்பரான எக்ஸாம் நடக்கும், பம்மாத் எக்ஸாம் நடக்கும். இந்த பம்மாத் எக்ஸாம் வந்து சொல்லாம கொள்ளாம தான் பேப்பர். அது என்ன பம்மாத் எக்ஸாம் போ சொல்றேன். சரியா? ரைட், ஓகே. சொல்றேன்னா ரைட், ஓகே. அதாவது நாங்கள் ஏற்கனவே படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு எக்ஸாம் பேப்பர்டா. சரியா? அதுக்கு புதுசா எல்லாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க படிச்ச விஷயத்தை படிச்சுட்டு வந்தாலே சரி. அதாவது நீ வீட்டை ஒவ்வொரு நாளும் படிக்கிறியா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி அந்த எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாம் சொல்ல மாட்டோம், 3-2 வச்சுட்டு போயிடும். ஏன் தானே? அது உடனே திருத்தி உடனே அனுப்பி விட்டுருவோம். சரியா? ரைட், ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தானே? ரைட், ஓகே. பட் சீரியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்பன் பெரும்பாலும் ஒன்றை விட்டு ஒரு கிழமை நடக்கும். சரியா? ஒன்றை விட்டு ஒரு கிழமை நடக்கும். பெரும்பாலும் சனிக்கிழமைகள்ல நடக்கும். சரியா? சனிக்கிழமைகள் நடக்கும். அந்த சனிக்கிழமை டைம்ல வந்துடுறப்ப உங்களுக்கு எக்ஸாம் வந்து நீங்க முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் எழுதலாம். 6 மணிக்கு ஒரு பேட்ச் வரும், 7:30 ஒரு பேட்ச் வரும், 9 மணிக்கு ஒரு பேட்ச் வரும். சரியா? அதெல்லாம் இஷ்யூ இல்ல. சரியா? பட் எக்ஸாம் வந்து முழுக்க ஆன்லைன்ல வரும். ஆன்லைன்ல வரும். யாழ்ப்பாணத்துக்கு கிட்டே இருக்கிற ஆட்கள் வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அந்த எக்ஸாம் மட்டும் நீங்க நேர வந்து எழுதலாம். விரும்பினா எழுதலாம். சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் வந்தப்ப ஆன்லைன்ல நடக்கும். பட் உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது அக்கறை இருந்து பொறுப்படுத்தி எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு சொன்னா என்னோட முன்கூட்டியே கதைச்சா அந்த எக்ஸாம் பேப்பர்ஸை நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னுக்கே அனுப்பிடுவேன் பேரண்ட்ஸுக்கு. ஏன் தானே? அவ விரும்பினா அவ பொறுப்படுத்துறப்பா சரியா பிரிண்ட் எடுத்து அந்த எக்ஸாமை வச்சு எனக்கு ப்ராப்பரா அனுப்பினா நான் அதை அப்படியே மார்க் ஷீட்ல ஆட் பண்ணுவேன், ரேங்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். சரியா? ரைட், ஓகே. இப்போ எக்ஸாம்ன்ற விஷயம் இருக்கிறப்ப நம்ம ஆன்லைன்ல நடக்கும். சரியா? பெரும்பாலும் முதல் 100க்கு உள்ளதாண்ட, முதல் 100 ரேங்க் உள்ளதாண்டா உள்ள ஆட் பண்ண பார்ப்போம். சரியா? முதல் 100 ரேங்க் இல்ல ஆளும் சரியா ரேங்க் சீட்ல வந்துறப்ப நான் எல்லாத்தையும் போட நான் விரும்பல. சரியா? அடுத்தவங்களோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு தானே, இண்டெக்ஸ் நம்பர் தான் போடுவோம், பேர் போட மாட்டேன். சரியா? சோ அதால வந்து நீ பயப்பட தேவையில்லை. தப்பித்தவரி 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் எடுத்தா அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. சோ எக்ஸாம் வந்து கட்டாயம் ஒழுங்கா எழுதணும். ஆன்லைன் வரும். சரியா? ரைட், ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும், எழுதணும். சரியா? ஒன்றை விட்டு ஒரு பெரும்பாலும் நடக்கும். சரியா? ரைட். இனி ஸ்டார்ட்ல வந்து 2 கிழமை கொண்டு அல்லது ஒரு மாதத்துக்கு கொண்டு தான் சேம் வர கணக்கு இல்ல தானே. சரியா? பிறகு நடக்கும். அதே மாதிரி கடைசியா போய்களும் ஒவ்வொரு கிழமையும் எக்ஸாம் நடக்கும். அங்க கடைசி வருஷம் 2027ஆம் ஆண்டு ஒரு கிழமையும் எக்ஸாம் இருக்கும். அது பட்டது இப்பயே சொல்லிக்கிறாங்க. 2027ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்குடாப்பா எனக்கு தெரிஞ்சு 10 கிளாஸ் கிட்ட வரும். சரியா? 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 10 கிளாஸ் கிட்ட வரும். சரியா? 2027ஆம் ஆண்டு நெருங்கிக்கு ஃபைனல் எக்ஸாம் கிட்ட போயிருக்கு. இப்ப 25 வச்சிருக்கு தானே. 25 வச்சுக்கு பாரு மே மாதத்துல இருந்தப்ப பகலும் ஒரு வச்சு போகும். சரியா? பின்னேறும் ஒரு வச்சு போகும். அதாவது நாங்க நிறைய பேப்பர்கள் செய்வோம்டா. ஆனா அதுக்கு சிலபஸ் முடிச்சிருவோம். சரியா? இப்ப 25 கிட்ட இப்ப நாங்க முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம். சரியா? 25 இப்ப முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம்டா. 2 யூனிட் என்னவோ இருக்கு. ஏன் தானே? அதால இப்ப அவங்களுக்கு பால் கிளாஸ் முதல் பேப்பர் செய்ய வலிக்கிட்டோம். சோ முதல் பேப்பர் வந்து மார்னிங் டைம் தான் போடுவேன். சரியா? அது பிறகு 2027ஆம் ஆண்டு கடைசி 4 மாசம் 5 மாதத்துக்கு நடக்கிற விஷயம். ஏன் தானே? அப்ப நீங்க பள்ளிக்கூடம் போகணுன்றீங்கள்டாப்பா. சரியா? ரைட், அதுதான் ரைட், ஓகே. சரி, மற்றபடி இந்த டைம் டேபிள்ல மாத்தம் இல்லையா? சரியா? இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிறோம்? போட்டாங்க வியாழன், சரியா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. இப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சனிக்கிழமையில எக்ஸாம்ஸும் டிஸ்கஷனும் மட்டும்தான் சனிக்கிழமை நடக்கும். கிளாஸஸ் முழுக்க வியாழனும் வெள்ளியும் மட்டும்தான் நடக்கும். சரியா? பிறகு நாங்கள் இன்னொரு கிளாஸ் வந்து கூட்டுவோம். சரியா? இப்போதைக்கு இந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப வியாழன் வெள்ளி போட்டு போக சரியா வரும். சனிக்கிழமையில எக்ஸாம் போடுவோம். சரியா? இந்த சனி எக்ஸாம் போட மாட்டோம். நாங்கள் அடுத்த சனி பெரும்பாலும் எக்ஸாம் அல்லது கிளாஸ் ஒன்று போடுவோம். சரியா? பாப்போம், நான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த டைம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் 7 to 9 மணி. அப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிக்ஸ் ஆன டைம் தான். இப்ப 2027 ஏஎல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் இந்த டைம் பிக்ஸ். ஏன் தானே? 29 பட்ச் வரைக்கும், அதாவது எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 4 மாசம் முன்னுக்கு இருக்கேக்கு இந்த டைம் நான் அப்படியே பின்னுக்கு 6 மணிக்கு மாத்திடுவோம். அதாவது சிலபஸை முடிச்சு போட்டு முதல் பேப்பர் செய்யக்கு டைம் டேபிள் மாறும். சிலபஸ் முடியும் வரைக்கும் இந்த டைம் என்ன செய்யாது, மாறாது. சரியா? சிலபஸ் முடியும் வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு மாறாது. சரியா? ரைட். அடுத்தது
ரெக்கார்ட் வீடியோஸ். சரியா, ரெக்கார்ட் வீடியோஸ். நாங்க வந்து கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்ப ரெக்கார்ட் வீடியோ தருவோம். சரியா, ரெக்கார்ட் வீடியோ தருவோம். ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் அப்ப என்ன கேட்டா, இப்ப சில பேர் வந்துடாப்ப ஜூம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இருக்க 25 டிஸ்ட்ரிக்டை நாங்க கவர் பண்ணுவோம். சரியா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு சேர்மார் ஒவ்வொரு கிளாஸ் போடுவேன் ஏன் தானே. சரியா, பட் என்ன பொறுத்த வரைக்கும் கையில ரெக்கமெண்ட் அப்ப எல்லா வார்த்தையும் சொல்றானே அவனவன் கிளாஸுக்கு ஒழுங்காவான்னு சொல்லுவாங்க. இப்ப நானும் உனக்கு அதான் சொல்லுவேன், இந்த கிளாஸுக்கு ஒழுங்காவா, அதுக்கு பிசிக்ஸ் கிளாஸ் கட்டடிச்சா ஜோலி முடிஞ்சது ஏன் தானே. பட் இனி இல்லைன்னு முக்கியமான கிளாஸ்ல எதுவும் இருந்தா அல்லது மாதிரி காய்ச்சல் தலையடி ஏதாவது இருந்துட்டு எப்பயாவது வந்தா ஏன் தானே. சரியா, நாங்க அந்த ரெக்கார்ட் வீடியோ தருவோம். சரியா, ரெக்கார்ட் வீடியோக்கு நீங்கள் அட்மின் நம்பர் மூலமாக டெலிகிராம்ல சரியா 024 327 027 1 இந்த நம்பருக்கு டெலிகிராம் மூலமா நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்ட் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதா? சரியா, எப்ப எங்கேயாவது ஒரு கிளாஸ், அதாவது தப்பித்தவரை இப்ப சில பேருக்கு பிரச்சனை வரும். இந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிளாஸ் இருக்குது ஏன் தானே. அந்த ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் நீ ரெக்கார்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரெக்கார்ட் எடுத்தேன்டா கண்டிஷன் உடனே நோட்ஸ் என்ன செய்யணும், எழுதி அனுப்பணும். சரியா, நோட்ஸ் எழுதி அனுப்பணும். ரைட். இப்ப சிலதுக்கு முதல்ல ஏன்டா அப்ப நோட்ஸ் எப்படி டேட் இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் போடல சொன்னீங்களா, ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா நோட்ஸ் செக் பண்ணும். சரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பேர் நம்பரை செலக்ட் பண்ணி டோட்டலா எல்லாத்தையும் ஒரு நாள் செக் பண்ணிடாது. ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கடை 20 பேர் நம்பரை செலக்ட் பண்ணி 20 செக் பண்ணி கொண்டு வரும். சொல்லுவாங்க. சரியா, எங்களுக்கு அட்மின் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கூட நம்பர்ஸும் எடுத்து செக் பண்ணுவோம். சரியா, இல்லாட்டி பேசிக்கா நாங்க 20 எடுத்து பண்ணுவோம். அதை சிச்சுவேஷனை பொறுத்தடா. பட் கட்டாயம் நோட்ஸ் செக் பண்ணுவோம். சரியா, அப்ப அந்த நோட்ஸ் செக் பண்ணிக்க நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விளையாடுவீங்க. தெரியும் தானே உங்களை பற்றி எனக்கு. ஒருத்தர் நோட்ஸை இன்னொருத்தர் ஃபார்வர்ட் பண்ணி விளையாடுவீங்க. சரியா, நீங்க கிருமி என்று சொன்னா நான் உங்களை வேண்ட கிருமியா இருக்கணும்டாப்பா ஏன் தானே. ரைட், ஓகே. அதனால அந்த விஷயம் சரியா. மற்றது சும்மா பொறுத்த வரைக்கும் நான் மேக்சிமம் நீ டிமிக்கி விடாம நான் பார்த்துக் கொள்வேன். நான் சொல்ல விடாங்க, நீ டிமிக்கி விடாம நான் பார்த்துக் கொள்வேன். எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸ் தேவை. இந்த கைடன்ஸ் நான் ஒழுங்கா கொடுப்பேன். ஆனாலும் சும்மா பொறுத்த வரைக்கும் நீயா உணர்ந்து படிச்சா மட்டும்தான் அப்ப சூமில் ஒழுங்கா படிக்கலாம். சரியா, என்னால ஒரு கட்டத்துக்கு சொல்ல முடியுமே தவிர அதை ஃபாலோ பண்றது யாரு, உங்களோட கட்டம். எக்ஸாம் கூட யார்ட்டு நம்பிக்கையில மட்டும் தான் எக்ஸாம் எழுத விடுறோம். சூமில் ஆன்லைன் எக்ஸாம் நீ நச்சா பார்த்து எழுதலாமா இல்லையா, எழுதலாம். நான் சொல்லலாம் தானே. சரியா, ஆனா எழுதாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ பார்த்து எழுதியா இல்லையாலும் என்னால செக் பண்ண முடியும். சரியா, என்னால செக் பண்ண முடியும். சரியா, நான் வெப்காம் ஒன் பண்ணி போட்டுறாப்ப சரியா வச்சு எக்ஸாம் எழுத வைக்க என்னால முடியும். பட் அந்த வேலைக்கு நான் போகல. இது கட்டாயம் யூனிவர்சிட்டிஸ்ல போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கிறது. இதான் ப்ரொசீஜர். நீ பார்த்துலாம் முடிக்கிறாரு விளங்குதானே. சரியா, உங்களோட வெப்காம் எல்லாம் போட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட் எல்லாம் செட் பண்ணி போட்டு தான் எக்ஸாம் எழுத தொடங்குவாங்க. சரியா, ரைட். பட் இங்க நான் அந்த அளப்பறைக்கு வேலையில அப்போ எங்களுக்கு அடிக்கடி எக்ஸாம் வரும். பெரும்பாலும் ஒன்றோட எல்லாமே எக்ஸாம் வச்சு தள்ளுவோம். சரியா, அப்ப கட்டாயம் எக்ஸாம் எழுதணும். அப்பதான் ப்ராக்டிஸா இருக்கும். சரியான எக்ஸாம் கட்டாயம் எழுதணும். மார்க்ஸ் கொஞ்சம் யோசிக்காது. சரியா, எக்ஸாம் எழுது. சரியா, ரைட், ஓகே. சோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க சுயமா மனச்சாட்சியோட எழுதினீங்கன்னா சரி. சரியா, ரைட். நீ பாத்துறீங்கன்னா நான் கேம கேட்க போறது கிடையாது. ஆனா ஓரளவுக்கு எனக்கு தெரியும் தானடா. சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொண்டு சரியா நீங்களா ரைட் பண்ணீங்கன்னா கட்டிக்காரன். ரைட், ஓகே. அடுத்தது வந்தப்ப எங்க கிளாஸஸ் எப்படி போகும்னு சொன்னா தியரி முழுக்க கலைப்போம். சரியா, தியரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா கலைப்போம்டா. தியரி ஃபுல்லா கலைப்போம். சரியா, ஃபுல்லா கலைப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா விஷயமும் ரியாலிட்டியா கலைப்போம். அடுத்து நான் இந்த ஓப்பனா உங்களுக்கு ஐடி பாஸ் கொடுத்து வரதுக்கான காரணம் எனக்கு பிசிக்ஸா பாடமாக்கி படிக்க பிடிக்காது, படிப்பிக்க பிடிக்காது, படிக்கவும் பிடிக்காது, படிப்பிக்கவும் பிடிக்காது ஏன் தானே. அதோட சமன்பாட்டு பாடம் பிசிக்ஸ் ஒரு நேப்பிற்கும் இல்லை, அது சுத்தமா எனக்கு பிடிக்காது. சரியா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ விளங்கி படிக்க வேண்டிய பாடம்டா. அது ஒரு வித்தியாசமான பாடம். விளங்கி படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். பட் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஈஸிக்காண்டி ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும். ஆனா பாடத்தை விளங்கி படிக்கணும். சோ எந்த கன்செப்ட் பண்றப்ப நான் மேக்சிமம் பாடத்தை நீ விளங்கி படிக்கிற மாதிரி படிப்பிக்கிறதா எந்த டார்கெட். ஆனா சில கேஸ் இருக்குது, நான் சமன்பாடு போட்டு தான் பிசிக்ஸ் படிப்பேன் அடம் பிடிக்கும். எனக்கும் செட் ஆகாது, டிவோர்ஸ் தான் வரும் ஏன் தானே. அதால நீ முன்னுக்கே தயவு செய்து இந்த கிளாஸுக்கு வந்துடாது. சரியா, அதனால 2-3 கிளாஸ் விடுறேன். சரியா, சோ அப்ப கட்டாயம் ரைட். அடுத்தது வந்து அப்ப தியரி வந்து அப்ப நாங்க கலைப்போம். நோட்ஸ் வந்து கட்டா தர மாட்டோம். சரியா, அது மட்டும் என்ன சைட்ல ஒரு நெகட்டிவ் சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ், என்ன பொறுத்த வரைக்கும் அது அட்வான்டேஜஸ். ஏன் தானே நோட்ஸ் தர மாட்டேன். இரண்டாவது எனக்கு நான் நோட்ஸை விட நான் நம்புறது பாஸ் பேப்பரை தான் நான் நம்புறேன். சோ நோட்ஸை வந்து தருவேன் நோட்ஸ் தருவேன் எப்படின்னு கேட்டா நல்ல கொஞ்சமா தான் தருவேன். நீங்க எல்லாரும் 5 கட்டு கோப்பியில் எழுதுற இடத்துல நான் 2 கட்டு அல்லது 2.5 கட்டுல நான் முடிச்சிடுவேன். நான் சொல்ற விஷயம் எல்லாம் நோட்ஸ் வருமா வராண்டு இருக்காது. நோட்ஸ் எல்லாம் வரும். சரியா, எல்லா நோட்ஸும் தருவோம். சரியா, ஆனா குறைவா இருக்கும். சரியா, எனப்படும், காணப்படும், டும் டும் டம் அப்படி எல்லாம் போட மாட்டோம். சரியா, டாக்குன்னு சொல்லிட்டா ஓகே இதுதான் விஷயம் என்னவோ அந்த விஷயத்த மட்டும் தருவோம். என்ன எங்களுக்கு அப்புறம் கேள்வி செய்வோம். சரியா, எங்களுக்கு கேள்வி எப்படி போகும்டாப்பன். இப்ப நாங்க முதலாவது பாடம் ஸ்டார்ட் பண்ணிக்க நாங்க சில விஷயங்கள் தெரியும். சரியா, இப்ப நாங்கள் 79ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்குமான எம்சிக்கு கேள்விய கலெக்ஷனா செய்வோம்டா. அதான் கலெக்ஷனாண்டா.
உதாரணத்துக்கு அப்பன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன்டா ஓஎல் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க தானே, இளையங்கள் களங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு விலங்கு களத்தை படிக்கிறீங்கன்னா விலங்கு களம் படிச்சு முடியவேடா அந்த விலங்கு களத்துல இன்று வரைக்கும் அந்த பாசைப்புகளையும் செஞ்சு போட்டுத்தான் அடுத்தது யாருக்கு போகும், தாவர களத்துக்கு போகும். விளங்குதா? அப்ப எங்களுக்கு முழுக்க அப்புறம் அப்படி கேள்வி செஞ்சுட்டு போய்க்க ஐடியா கிளியர் ஆகும். ஓகே, என்னென்ன கேள்விய பாசிபிள்ல கேட்டிருக்காரு, அவர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்ற விஷயம் எல்லாம் கிளியர் ஆகுமா இல்லையா? சோ நான் முழுக்க நோட்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறத விட எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், கேள்விக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும். அதுக்காண்டி நோட்ஸ் தராம படிப்பிக்கலாடா, நோட்ஸ் வெறும் குறைவா இருக்கும். ஏன் தானே? ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ்ல வந்துடும். சரியா? ரைட், அதுல தெளிவா இருக்கு. அடுத்து வந்தப்ப ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு என்னால தர முடியும். 79ஆம் ஆண்டுல இருந்து வந்து ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐ தந்துருவேன். ஏன் தானே? ஆனா நாங்கள் கிளாஸ்ல செய்யறதப்ப நம்ம கடைசி 15 வருஷம் தான் செய்வோமா. முக்கியமான கடைசி 15 வருஷத்துல வந்த ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐயும் தானப்பன் செய்வோம். என்ன எனக்கு அப்படி ஃபுல்லா செஞ்சு முடிக்க டைம் காணாது. ஏன் தானே? ஆனா மிச்சம் செய்வோம் அப்படின்னு கேட்டா அத பழைய பேப்பர்கள் இருக்கு தானே, 22க்கு மாத்தி உங்களோட எக்ஸாம் பேப்பர் வந்து எக்ஸாம்ல வைப்பன் பாஸ் பேப்பர் கேள்விகளை 22ல மாத்தி போட்டு கேள்வியை மாத்தி போட்டு வச்சுக்கணும். அது எப்படி நீங்க செஞ்ச மாதிரி தான் போகும். சோ நான் டியூட்ல வந்தா நான் ஃபுல்லா தான் தருவேன். டியூட்டருக்கு தானே மறுபடியும் டியூட் வந்தா அப்ப இந்த கேள்வி எங்கே இருந்து எடுக்கிறேன்னு கேட்டா, சரியா நீங்க மினக்கிட்ட பாஸ் பேப்பர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, நாங்க போஸ்ட்ல அனுப்புவோம். சரியா, உங்களோட டியூட் பண்ண கலெக்ஷன் பண்றப்ப நான் உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிடுவோம். சரியா, போஸ்ட்ல அனுப்பிவிடுவோம். சரியா, ரைட், ஓகே, ரீசனபிள் பிரைஸா தான் இருக்கு. ரைட், அது நாங்க போஸ்ட்ல உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பிவிடுவோம். சரியா, ரைட், அதை வச்சு நீங்க செஞ்சோன்னீங்கன்னா சரி. இப்போ 15 வருஷம் தானே கிளாஸ்ல செய்வோம். ஆனா 79ஆம் ஆண்டுல இருந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உங்களோட டியூட் வழியா வரும். ஏன் தானே? இப்ப நீங்க விரும்பினா அதை செஞ்சு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் எக்ஸாம் வைக்க சொன்னா தானே அதே பேட்டர்ன்ல முடல் மாத்தி புது கேள்வி போடுவோம். இப்ப அதே பேட்டர்ன்ல ஃபைனல் பேப்பர் இருந்திருக்கு. அப்ப இதை செஞ்சு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது வந்தப்ப அட்டெண்டன்ஸ், அது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், ஒழுங்கா வரணும். ஏதாவது முக்கியமான காரணங்கள்ல கட் அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க ரெக்கார்ட் வீடியோ எடுக்கலாம். பட் ரெக்கார்ட் வீடியோ எடுத்தா உடனே என்ன செய்யணும்னா நோட்ஸ் எழுதி ரெக்கார்ட் வீடியோ ஓட விடாது. எனக்கு உண்மையா நமக்கு சொல்றேன்னு சொன்னா எனக்கு ரெக்கார்ட் வீடியோல நீ எங்கெங்க ஸ்கிப் பண்ணி எனக்கு தெரியாதப்போ, ஆனா டோட்டல் டியூரேஷன் தெரியும். 1.5 மணி நேரம் கிளாஸ் நடந்திருக்குண்டா நீ சில 40 நிமிஷம் தான் அந்த வீடியோ வியூ பண்ணிருப்பேன். போமா இல்லையா? அதை வச்சு நான் பிடிச்சிருப்பேன், நீ ஒழுங்கா பாக்கல. ஏன் தானே? சரியா, எனக்கு தேவைட்டா அது 1.5 மணி நேரம் சரியா டீப் பார்த்துருக்கோம். நான் சொல்லலாம் தானே, சில யோசிக்கும் அப்ப 1 மணி யூஸ் பண்ணி போட்டு வச்சிருக்கலாம் தானே. இல்ல, சரியா, நீ பிளேயிங் டைம் எனக்கு காட்டு. நான் சொல்ற விஷயம்லாம் தானே. சரியா, அப்ப அந்த விஷயத்த நான் கட்டாயம் பார்ப்பேன். சரியா, ரெக்கார்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஓட விடக்கூடாது, ஒழுங்கா பார்க்கணும். இல்லாட்டியப்பன் குறைக்காத கிளாஸ் உனக்கு எனக்கும் செட் ஆகாது. அது தெளிவான விஷயம். ரைட், ஓகே. அடுத்து வந்தப்ப உங்களுக்கு வேற ஏதும் டவுட்டுகள் இருந்தா இது என்னோட பர்சனல் நம்பர். சரியா, ஒரு சின்ன சிக்கல் இருக்கப்ப இதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா நான் பாக்குறது குறையும். ஏன் தானே? சரியா, சம்டைம் இப்ப கொஞ்ச நாள் ரிப்ளை பண்ணாடா, அப்புறம் நியூ எடிஷன் வந்தபடியே சரியா அதுக்கு ஒரு டைம் கொடுத்து இல்ல. ஆக்சுவலி நான் ரிப்ளை பண்றேன் இல்ல, இன்னொரு கொடுத்து ரிப்ளை பண்றேன். சரியா, ரைட், ஓகே. பெரும்பாலானப்ப நீங்க நார்மல் கால் பண்ணா நான் ஆன்சர் பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தா நார்மல் கால் பண்ணுங்க. ஒருக்க ஆன்சர் பண்ணலையா திருப்பி அடிக்காத. சரியா, ஆன்சர் பண்ணலையா உங்க நேமை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி போட்டு விடுங்க, நான் திருப்பி கால் பண்ணுவேன். ஏன் தானே? இந்த ஃப்ரீ டைம் நான் திருப்பி கால் பண்ணுவேன். சரியா, பட் வாட்ஸ்அப் கால் வந்து அப்பன் சரியா நான் ஆன்சர் பண்றதோ அல்லது பாக்குறதோ குறைவு. ஸோ இதனால நம்ம நார்மல் கால் அடிச்சீங்கன்னு சொன்ன ஏதாவது டவுட் இருந்தா சரியா இருங்க. ரைட், ஓகே. அவ்வளவுதான். அப்ப உங்க ஆன்லைன் கிளாஸ் பற்றின விஷயங்கள் மிச்சம் உங்களுக்கு போக போக விளங்கும். சரியா, இந்த சர்க்கிள் முடிஞ்சு. சரியா, இப்போ ஸ்ட்ரைட்டா நாங்க பாடத்துக்கு இறங்குவோம்ல. ஏற்கனவே முதலாவது கிளாஸ்லயே நாங்க உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரிகள் அதில் பற்றி எல்லாம் கதைச்சிட்டோம். சரியா, மெட்டாக்களுக்கு நான் அந்த கதைச்ச ரெக்கார்ட் வீடியோக்கள் தரலாம். சரியா, பட் திருப்பி இன்றைய கதை கதைக்கிறதுக்கு நான் விரும்பல. சரியா, இந்த விஷயங்களுக்கு இந்த கிளாஸ் இந்த மாதிரி போகிற ஐடியா தானே. இப்போ திருப்பவும் சொல்றேன்டா, எங்களுக்கு நோட்ஸை விட எதுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறோம்னா கேள்விகளுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறோம். ஏன்னா கேள்வி பிளஸ் எக்ஸாம் பிளஸ் கிளாஸுக்கு ஒழுங்கா வரும். இந்த 3 விஷயம் உன்னால செய்ய முடிஞ்சா மட்டும் இந்த கிளாஸுக்கு வா, இல்லாட்டி கும்பிட்டு கேட்கிற கிளாஸுக்கு வந்துடாது. நான் சொல்ற விஷயம் தானே. சரியா, ரைட், ஓகே. ரைட், ஓகே. நான் கொஞ்சம் வித்தியாசமா ஒன்றும் செய்யலாம். ரைட், ஓகே. சரி, இப்போ விஷயத்துக்கு வருது. சரியா, விஷயத்துக்கு வருவோம். ரைட், இப்போ பாடத்துக்கு இறங்குவோமா? சரி, எல்லாருக்கும் என்னென்ன பாடம் பிசிக்ஸ்ல இருக்குன்ற ஏதாவது ஐடியா இருக்குதா? பிசிக்ஸ்ல என்னென்ன பாடங்கள் இருக்குதுன்றதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா? பார்ப்போம். மற்ற இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்போ நம்மளோட பிரைவேட் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், டெலிகிராம் சேனல் உண்டு. சரியா, அந்த பிரைவேட் சேனல் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறும். இப்ப மே மாதம் ஏப்ரல். சரியா, ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, அட் பண்ணல. சரியா, ரைட். இது வந்து உங்களோட ஃபீஸ் நீங்க பே பண்ண பெரும்பாலும் நீங்க 10ஆம் தேதிக்கு முன்னதாக உங்களோட மாதாந்த கட்டணங்களை நீங்க செலுத்தணும். சரிதானே? ரைட். நாங்க பெரும்பாலும் 1ஆம் தேதியே அந்த குரூப் ஃபார்ம் பண்ண வலிக்கிட்டுறோம். 10ஆம் தேதி மட்டும் சந்தர்ப்பம் விடுவோம்.
அதே மாதிரி சில பேருக்கு அப்ப உண்மையிலேயே பினான்சியல் லேட்டா வர இஷ்யூ எல்லாம் இருக்கு. சில பிரச்சனை இருக்கா லேட்டா தான் வரும்டா நீங்க அது அட்மினோட கதைச்சு போட்டு இந்த சேனல்ல ஜாயின் பண்ணணும். இப்போதைக்கு ஐடி பாஸ்வேர்ட் மாத்த ஒரு கிழமைக்கு ஐடி பாஸ்வேர்ட் மாத்த மாட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஐடி பாஸ்வேர்ட் மாறும். கிளாஸ் வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு அந்த பிரைவேட் சேனல்ல போடுவோம். சரியா எல்லா விஷயங்களும் கிளாஸ்ல பண்ண வேற விஷயங்கள் அப்டேட் எல்லாம் அப்படி அதெல்லாம் போடுவோம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் மாறும். சரியா ஒவ்வொரு மாதமும் மாறும். சரியா அந்த விஷயத்த ஒருக்கா மைண்ட்ல வச்சுக்கோ. சரியா அதை ஒருக்கா மைண்ட்ல வச்சுக்கோ. ரைட் ஓகே சரி மறந்துட்டு பிறப்பாமா சரி இப்ப நான் பாடத்துக்கு இறங்குவோம்டாப்பா. சரியா ரைட் பிசிக்ஸ்ல அப்ப மொத்தம் என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது அழகு பரிமாணம். இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்கல்லோ. சரியா இங்கிலீஷ் மீடியமுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ஒரு சில சிக்கல் ஒன்று இருக்குது. அப்ப நான் இங்கிலீஷ் மீடியம் வந்து டிரெக்டா மட்டும் தனியும் ஒரு பட்ச் போகுதுடா. சரியா டிரெக்ட் கிளாஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா போகுது. ஜூம்ல வந்துடாப்ப இப்போதைக்கு பைலாங்குவல் தான் கொண்டு போறேன். கொஞ்ச நாள் போவேக்கு சரியா இங்கிலீஷ் மீடியத்தை தனியா மார்னிங்ல அப்படி 6 மணிக்கு போட்டு தரலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் முதலாவது யூனிட் வந்துடா பைலாங்குவல் தான். ஏன் தானே நான் கதை கேட்க இப்ப இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கேட்போம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸாம் வந்து முழுக்க இங்கிலீஷ்லயே நடக்கும். அதே மாதிரி உங்களோட பாஸ் பேப்பர் கலெக்ஷன் இருக்கு தானே. பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியத்துல பாஸ் பேப்பர் நீங்கள் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் எடுப்பீங்க. நாங்க 79 உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல பாஸ் பேப்பர் கலெக்ஷன் தருவோம். டிரான்ஸ்லேட் பண்ண 79 2000 வரைக்குமே டிரான்ஸ்லேஷன் தான். அதுக்கு பிறகு இங்கிலீஷ் மீடியம் வந்தது. சரியா இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட டியூட் வந்து உங்களுக்கு வேற. சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டோட சேர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம் பைலாங்குவலா. பெரும்பாலும் மெக்கானிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி ஒரு பேட்ச் போட்டு தந்துருவோம். சரிதானே ரைட் ஓகே சரி முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகு பரிமாணங்கள். அழகு பரிமாணங்கள் இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் எடுத்து வச்சிருக்கோம். சரியா ரைட் ஓகே அழகு பரிமாணம். சரியா இதுதான் முதலாவது பாடம். சரியா அழகு பரிமாணங்கள். சரியா அலகுகளும் பரிமாணங்களும். ரைட் ஓகே யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு குழந்தை பிள்ளை பாடம்டா. 3 மாதத்துல முடிக்கலாம். யோசிப்பான குழந்தை பிள்ளை பாடம் 3 மாதத்துல முடிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாடம்டா ஒரு வருஷம் படிக்க போறோம். ஏன் தானே சரியா நீ ஓஎல்ல நச்சு வந்த மாதிரி ஏஎல் இருக்காது. சரியா அதே மாதிரி ஓஎல் வாத்தி சொல்லி அனுப்பியிருப்பாங்கடா. கஷ்டப்பட்டு ஓஎல் படிச்சீங்கன்னா ஏஎல்ல நல்லா இருக்கும்னு சொல்லி. ஏஎல் வாத்தி மாதிரி நாங்க சொல்றோம் கஷ்டப்பட்டு ஏஎல் படிச்சீங்கன்னா கேம்பஸ்ல நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேம்பஸ்ல லெக்சர் சொல்லுவாங்கடா. அப்ப கஷ்டப்படுத்து டிகிரி எடுத்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். டிகிரி எடுத்து போட்டு வேலைக்கு போனேன்னா இன்டர்வியூ சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாதிரி வேலை எடுத்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான். டார்கெட் அடிச்சா சம்பளம் கூடும். பிறகு கல்யாணம் கட்டினா நிம்மதியா இருக்கலாம். இப்படியே வாழ்க்கை வந்துடாப்ப சாகும் வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. சோ இது முடிச்சா நல்லா இருக்கும்ன்ற கதைக்கெல்லாம் போகாத. ஏஎல் முடிய கேம்பஸ் இதை விட அறியண்டது. ஏன் தானே இப்பயே நான் சொல்லி போட்டேன். சரியா ஆனா பண்ணாரு. சரியா ஏன் பண்ணாருன்னா பழகிடும். அடி வாங்கி பழகிடும். நான் சொல்ற விஷயம் எல்லாம் காணே. சரியா ரைட் ஓகே சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க. அழகு பரிமாணம் முதலாவது பாடம். சரியா ரைட் இந்த பாடவெளியெல்லாம் இப்ப தந்து நம்ம கிளிக் பண்ணல. சரியா பிறகு வேண்டாம் பிடிஎஃப் போட்டு ஒரு கைடு செக் பண்ணி பாருங்க. எப்படியான விஷயங்களை செக் பண்ணுங்க. அப்புறம் எங்க மெயின் டெலிகிராம் சேனல்ல இப்படியான விஷயங்கள் போடுவோம். இது யாருமே ஜாயின் பண்ணலாமா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே நீங்க இதுல ஆட் பண்ணி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா இதுங்களை மெயின் டெலிகிராம் சேனல். இதுல அன்னைக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடைக்க வர புக் வந்து ஹேண்ட் புக் வந்து போட்டிருக்கேன். அதுல யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்சஸ் இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்க. சரியா இது எங்க ஒபிஷியல் டெலிகிராம் சேனல். சரியா ரைட் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் நீங்க இதுல ஆட் பண்ணி கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா எக்ஸாம் பேப்பர்ஸ் மற்றது இப்படியான புக்ஸ்கள் ஏதாவது நியூஸ் அப்டேட் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் சொன்னா அதுல வரும். ரைட் ஓகே சரி ரெண்டாவது பாடம் வந்து அப்பன் பொறியியல். சரியா ரெண்டாவது பாடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொறியியல். சரியா பொறியியல் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். இது ஒரு மிகப்பெரிய பாடம். கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட படிக்க வேண்டிய பாடம். இது டவுட்டா புக் டவுட்டாடா சொல்ல நீங்க மேல எழுதின விலங்கையில சார் அந்த இமெயில் அட்ரஸ் டெலிகிராம் சேனல் உள்ளங்க. ஓகே இதுல சைன் பண்ற பிரச்சனை கிடையாது. இந்த அடுத்த கிளாஸ் கால் பண்றோம். சரிங்களா ரைட் சரியா PHYDOMAIN சரியானே ரைட் இது நீங்க சும்மா ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு குரோம் ப்ரௌசரோ அல்லது ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர்ல நீங்க இதை அடிச்சீங்கன்னு சொன்னா நார்மலா உங்க டெலிகிராமுக்கு கனெக்ட் ஆகும். அல்ல டெலிகிராம்ல போயிட்டு டெலிகிராம் ஆப்ல போயிட்டு PHYDOMAIN ஸ்டேட் பண்ணாலும் ஒரிஜினல் டெலிகிராமுக்கு போகலாம். சரியா ரைட் ஓகே ரெண்டாவது பாடம் பொறியியல். ரெண்டாவது பாடம் பொறியியல். ரைட் ஓகே மூன்றாவது பாடம். சரியா மூன்றாவது பாடம். சரியா அலைகளும் அதிர்வுகளும். சரியா மூன்றாவது பாடம் அலைகளும் அதிர்வுகளும். சரியா அலைகளும் அதிர்வுகளும் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம். சரியா அலைகளும் அதிர்வுகளும் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன். சரியா இந்த மூன்றாவது பாடத்துல நாங்க ரெண்டா உடைச்சுதான் படிப்போம். எப்படின்னு சொன்னா சரியா ஒன்று சவுண்ட். சரியா ஒன்று சவுண்ட் அதாவது ஒளியியல். சரியா ஒன்று ஒளியியல் அடுத்த சவுண்ட் அடுத்தது வந்து லைட்டடா. சரியா ஒளியியல்.
சரியா ரைட் ரெண்டாவோட வச்சு தான் கதைப்போம் சரியா ஆக்சுவலி அழகு பரிமாணம்ன்றது இப்ப நீங்க ஏழு தான் புதுசா படிக்க போறீங்க சரியா பொறியியல்ன்றது நீங்க ஓயிலே படிச்சுட்டீங்கடா அப்ப இந்த F7MA உந்தம் சக்தி ஆர்கிமிடிஸ் மாபான தத்துவம் மேலுதற்பு அமுக்கம் அதனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிப்போம் சரியா ரைட் ஓகே அலைவுகளும் அதிர்வலம்ன்றடாப்பன் இதுக்கு நீங்க ஓயில படிச்சாங்க சவுண்ட்ல நீங்க எதை பற்றி மட்டும் தான் படிச்சீங்க குறுக்கலை நிறுவக்கலை அதில் பற்றி படிச்சிருப்பீங்க நாங்கள் இங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிடா இந்த ஜோதிச்சு பாத்துக்கிறியே இப்ப புல்லாங்குழல் ஊதைக்கே ஒரு ஓட்டையை அடைச்சுள்ளியாரு சரியா வயலின் வாசிக்க பேர் கையை எப்படி மேலகள் எல்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு இந்த நீளங்கள் எல்லாம் கூட்டி குறைச்சி இதெல்லாம் செய்வாரல்லே எப்படி வேக்காதுன்னு நாங்கள் இங்க காய்ப்போம் பே எப்படி பிடிக்குதுன்னு காய்ப்போம் இந்த பே எப்படி பிடிக்குது சூனியம் வைக்கிறது எப்படின்னு காய்ப்போம் சும்மா சொன்னாண்டா சரியா கிட்டத்தட்ட அது அந்த விஷயங்கள் எல்லாம் அது ரிலேட்டிவான விஷயங்கள் காய்ப்போம் சரியா அதாவது பரிவு என்று சொல்லுவோம் சரியா எங்களோட சம்பந்தப்பட்ட அதாவது எங்களோட ரியல் லைஃபோடையும் கனெக்ட் ஆகிற சயின்ஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இதுல கதைப்போம் சரியா அதே மாதிரி இந்த போலீஸ் மாமா ஸ்பீட் மீட்டர் வச்சு பெறானே இந்த வேகமா போராக்களை பிடிக்கிற ஸ்பீட் கட் அது எப்படி வேலை செய்யுது அதுல பற்றி கதைப்போம் ஏன் தானே சரியா நிறைய விஷயங்களை பற்றி எல்லாம் கதைப்போம் வித்தியாசமா இருக்கும் இந்த பாடம் ஏன் தானே ரைட் அதே மாதிரி லைட்ன்றதுப்ப நீங்க ஓயில கேள்விப்பட்டதான் தெரிப்பு முறிவு வில்லைகள் அதை விட மேலதிகமா கண்ணை பற்றியும் ஓயில படிச்சிருவீங்களா நாங்கள் அவ்வளோத்தையும் கொஞ்சம் டீப்பா படிப்போம் பிளஸ் இந்த தொலைக்காட்டி கூட்டுநுணுக்காட்டி அதுகளை பற்றியும் கொஞ்சம் கூட கதைப்போம் ஏன் தானே சரியா ரைட் ஓகே அதான் நான் படிக்க பார்ப்போம் சரி நாலாவது டாபிக் சரியா வெப்ப பௌதிகவியல் தான் தேர்மல் பிசிக்ஸ் சொல்லுவோம் சரியா தேர்மல் பிசிக்ஸ் வெப்ப பௌதிகவியல் சரியா வெப்ப பௌதிகவியல் சரியா தேர்மல் பிசிக்ஸ் இது கொஞ்சம் பெரிய பாடம் தான் சரியா எங்களுக்கு பொறியியல் ஒரு மிகப்பெரிய பாடம் சரியா பொறியியல் ஒரு மிகப்பெரிய பாடம் பொறியியலுக்கு அடுத்த ஒரு பெரிய பாடம் யாருன்னு கேட்டா வெப்ப பௌதிகவியல் கிட்டத்தட்ட 4-5 மாசம் செல்லுவடாப்ப இந்த பாடத்துக்கு சரியா கொஞ்சம் ஒரு வெயிட்டான பாடம் சரியா வெப்ப பௌதிகவியல் சரியா வெப்ப பௌதிகவியல் ரைட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஓயில படிச்சதாண்டா இது எம்எஸ் நீங்க ஓயில சி தீட்டான்னு கேட்டீங்க எம்சி தீட்டா சி தீட்டா நாங்கள் இங்க எம்எஸ் தீட்டா சி தீட்டான்னு சொல்லி கதைப்போம்னா சரியா அதோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம இந்த பனி எப்படி பெய்யுது ஏன் தானே இந்த சோடா போதல்ன்றப்ப நீங்க கொண்டு வச்சீங்கன்னா சோடா போதல சுத்தி அப்படி நீர் ஒடுங்கும் விளங்குதா அதுல பற்றி கதைப்போம் இந்த வாயுக்கள் எப்படி விரியுதுன்றதை பற்றி கதைப்போம் ஏன் தானே நிறைய புது விஷயங்கள் நிறைய கேட்போம்னா நீங்க எம்எஸ் தீட்டா சி தீட்டா மட்டும்தான் படிச்சிருங்க ஓயல்ல படிச்ச விஷயம் வந்தப்ப நாங்க இங்க படிக்க போறது ஒரு 10 தான் நீங்க ஓயல்ல படிச்சிருப்பீங்க விளங்குதா மிச்சம் எல்லாம் நாங்க இங்க கதைப்போம் சரியா வெப்ப பௌதிகவியல் அடுத்தது 5வது பாத்தீங்கன்னு சொன்னப்ப இந்த புலங்கள் சரியா புலங்கள் அது என்ன புலங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு விசை ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம்னா இப்படி பிடிச்ச ஒரு தள்ளி விட்டோம்னா தொடுகை கொடுத்து ஒரு பொறிமுறை டச் ஒன்று இருக்கு மெக்கானிக்கல் டச் இருக்க பொறிமுறை விசைகள் மெக்கானிக்கல் டச் இல்லாம வாரது புல விசைகள் இப்ப ஈர்ப்பு விசை இந்த சோக்கு இருக்கு தானே இதை விட்டா கீழே போகுது போமா இல்லையா யாரோ பிடிச்சு இழுக்கணும் விளங்குது ஆனா குறுக்க ஒண்ணுமே இருக்காது இப்ப எந்த ஒரு தொடுகையும் இல்லாம வாருது புவி ஈர்ப்பு விசை அது ஈர்ப்பு புலத்துக்கு வருது விளங்குதா இதுக்குள்ள அது மட்டும் இல்ல நாங்க கிட்டத்தட்ட நீங்க தான்டாப்பா எலான் மாஸ்க்கு டஃப் கொடுக்குற ஆளுன்ற மாதிரி சரியா எலான் மாஸ்க் தம்பின்ற லெவலுக்கு யோசிக்க வைப்போம் எப்படி சேட்டலைட் எல்லாம் கொண்டு விட்டு இங்க இருந்து ராக்கெட் கொண்ட செவ்வாய்க்கு அனுப்பி ஏன் தானே அதை சுத்த விட்டு சரியா கணக்க ஃபண்ட் எல்லாம் எடுப்போம்டா இந்த பாடத்துல எடுப்போம் சரியா அப்ப பாப்போமா ரைட் ஓகே கதை முக்கியம் இல்ல அவ்வளவு கதையும் ரியாலிட்டியா எஸ்ஏ கேள்வி வருமா எஸ்ஏ சொன்னோம் இல்ல எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பிராக்டிகல் கைட்ல இருக்கான் பாரு அது நான் இண்டே கதைக்கிறேன் இண்டே கதை நம்மளோட பேப்பரை பற்றி இண்டே காய்ச்சலன்னு சொன்னா எனக்கு டைம் காணா போயிடும் பாடம் தொடங்குறது சரியா நாங்க பாடத்தை தொடங்குவோம் சரியா இந்த பேப்பர் என்ன மாதிரி வரும்ன்றது நான் அடுத்த கிளாஸ் கதைக்கிறேன் உங்களுக்கு எங்க பிசிக்ஸ் பேப்பர் என்ன மாதிரி வரும்ன்றதை பற்றி அடுத்த கிளாஸ் கதைக்கிறேன் சரியா ரைட் இந்த கதையை கதைக்கிற டைம் போயிடும் ஏன் தானே சரியா 1வது கிளாஸ் ஆர்வம் வந்திருப்பேன் அந்த பாடம் தொடங்குவோம் சரியா ரைட் ஓகே ஈர்ப்பு புலங்களா விளங்குதான் என்னத்தை பற்றி இந்த புவியீர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்டது வானியல் கோளோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கதைப்போம் சரியா ரைட் ஈர்ப்பு புலம் அடுத்தது மின்புலம் சரி ஈர்ப்புலம்ன்றது கிராவிடேஷனல் ஃபீல்ட் இங்கிலீஷ் கோள் சரியா அதே மாதிரி மின்புலம்டா இதை வடிவா சொல்ல போனா நிலை மின்புலம் என்று சொல்லுவோம் நிலை மின்புலம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு சரியா இதை விடுங்க பட் எங்களோட கிளாஸ்ல படிப்பிக்க நோட்ஸ் நான் சொல்ல எழுதக்கூடாது சரி நான் சொல்ல நோட்ஸ் எழுதக்கூடாது ஜூம் காரும் அந்த கிளாஸ் டிரெக்டையும் சேர்த்து தாண்டா போகும் சரியா இந்த பேட்ச்ல டிரெக்ட் கிளாஸும் ஒரு பேட்ச் ஒன்று நடக்கும் சரியா அதால அப்ப டிரெக்ட் கார் எழுதுறதுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்பேன் இப்ப நீங்களும் என்ன செய்யணும்னா நான் படிப்பிச்சு முடியாது டிரெக்ட் கார் ஒருத்தர் நான் படிப்பிக்க எழுதலாம் எழுதினா அவருக்கு கடைசி கிளாஸா இருக்கு சொல்ற விஷயம் தான் காணி சரியா அதால ஜூம்லயும் நான் கதைச்சு முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு எழுதணும் சரியா ரைட் இதை விடுங்க இதை நீங்க என்ன செய்யுங்க சரியா இதை டைம் தரணும் இல்ல தெரியல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு போகணும்னு சொல்லி போடுவேன் சரிதானே ரைட்
சரி, அதனால இது பிரச்சனை இல்லை. அப்ப நான் படிக்க துவங்கின அப்புறம் நான் படிச்சு முடியும் வரைக்கும் எழுதக்கூடாது. இப்ப எழுதுறது அது பிரச்சனை இல்லை. ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். அடுத்தது மின்புலம். உண்மையா நிலை மின்புலம் சொல்லுவோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். இது வந்து நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டதாண்டா. ஒத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்று கவரும். சரியா? ஒன்று சில என்ன ஒரு சார்ஜஸ் இன்னொன்று அட்ராக்ட் பண்ணும், அல்லாட்டி என்ன செய்ய தள்ளி விளையாடும். நான் சொல்ற கன்செப்ட் தானே இதுகளை பற்றி கதைக்கிற பாடம் இது. சொல்ல போனா இந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாம் எப்படி வேர்க்காது கொள்ளுது, இதெல்லாம் நாங்கள் இந்த பாடத்துல கலைப்போம். இந்த குழலவியல் எப்படி பாவிக்கிறோம், ஏற்றங்களை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் அந்த சில தட்டுகள்ல சார்ஜ் பண்றோம் கொள்றோம் என்றதெல்லாம் நாங்கள் இந்த பாடத்துல கலைப்போம். சரியா? ரைட், ஓகே. மின்புலம். அடுத்த வந்து பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா காந்தப்புலம். இது நீங்க ஓயல்ல கேள்விப்பட்டதாண்டா. என்னது? சரியா? அந்த பந்தெல்லாம் போட்டு விளையாடிப்பீங்க, இப்படி இப்படி எல்லாம் போட்டு சுழட்டி அடிச்சு பிளமிங் இடக்க விதி, விளக்க விதி, ஏன் தானே மேக்ஸ்வெல் என்ற திருகு விதி. சரியா? எப்சமன் பிஏஎல் வித் சுருள், சுருள் மாதிரியான ஸ்பீக்கர் எப்படி, மோட்டர் எப்படி, எல்லாம் அரைமுறையா படிச்சிருப்பேன் ஓயல். ஏன் தானே? சரியா? நாங்கள் இங்க டீப்பா படிச்சு அதுக்குரிய கேள்வி செஞ்சு ரியாலிட்டியான எஸ்ஐக்கள் எல்லாம் செய்யற லெவலுக்கு போகும். சரியா? கொஞ்சம் வெயிட்டான பாடம் தான் இந்த பாடம் காந்தப்புலம். சரியா? ஏன்னு கேட்டடாப்ப நிறைய படங்கள் தர வேண்டி வரும். சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8வது பாடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன தெரியுமே, பொருளுக்கு தெரியுமா? சரி, ஓட்டமின்னியல், எலக்ட்ரிசிட்டி. சரியா? என்னப்போ ஓட்டமின்னியல். சரியா? எலக்ட்ரிசிட்டி. இந்த பாடம் அப்படின்னு கேட்டடாப்ப நீங்க ஓயில்ல படிச்சான் தடை சுருக்குறது, ஏன் தானே? ரைட், அது மட்டும் தான் உனக்கு தெரியும். இங்க நாங்கள் நிறைய வித்தை காட்டுவோம். சரியா? தடை சுருக்குறது மட்டும் இல்லாம பெரிய சர்க்கிட்டுகளுக்கு எல்லாம் கரண்டை கொடுத்து பிரிச்செடுத்து கேட்டுவோமாமா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு, ஏன் தானே இப்படியான வித்தியெல்லாம் காட்டுவோம். கொஞ்சம் பெரிய பாடம் தான். நான் பெரிய பாடம்னு சொன்ன மெக்கானிக்ஸ் ஒரு பெரிய பாடம், அடுத்தது ஹீட் ஒரு பெரிய பாடம், அதே மாதிரி எங்களோட எலக்ட்ரிசிட்டி ஒரு பெரிய பாடம். டைம் கூட எடுக்கும், ஏன் தானே டைம் கூட எடுக்கும். சரியா? அடுத்தது உங்களுக்கு மிக மிக பிடிச்ச பாடம்டா. சரியா? ஓயல உனக்கு மிக இல்லைன்னு பிடிச்ச பாடம் என்ன பாடம் சொல்லுவா? இலத்திரனியல். இப்ப திட்டத்தை எலக்ட்ரானிக்ஸ். என்ன பிடிச்ச பாடம் இல்லை? கண்ணில் காட்டக்கூடாத பாடம் என்ன உங்களுக்கு மட்டும் இல்ல, ஏஎல் காரல்ல நிறைய பேருக்கு கண்ணில் காட்டக்கூடாத பாடம் எலக்ட்ரினியல். ஏன் தானே? பட் என்னட்ட படிக்கிற உனக்கு சரியா படிச்சு முடியக்க இந்த பாடம் தான் ஃபேவரட் பாடமா இருக்கும். நான் சொல்ற விஷயம் என்ன, இது ஆக்சுவலி உண்மைதான். இது பாதி பேர் படிப்பிக்கிறதும் இல்ல, பாதி பேர் படிக்கிறதும் இல்ல. ஏன்னா இந்த பாடத்துல சமன்பாடு பாவிக்கிறாங்க, எல்லாம் ரியலா விளங்குதானே. அதால இந்த பாடத்தை கஷ்டம் வந்து வெளியே கழுவி தந்துக்கிறாங்க. நீ விளங்கி படிக்கிற ஒருத்தனுக்கு இதுதான்டா பிடிச்ச பாடம், ஈஸி பாடம். ஒரு போதறிந்து டக்குன்னு விளங்கினமா ஐடியா போட்டோமா போட்டு போயிட்டே இருக்கலாம். விளங்குதா? உனக்கு பிடிச்ச பாடமா நான் மாத்த ரை பண்ணுவேன், மாத்தணும். விளங்குதானே? சரியா? அப்புறம் எனக்கு மரியாதைடா, ஹிந்துவானந்த சுவாமிக்கு மரியாதை இல்லை. சரியா? ரைட், ஐடியா விளங்குதா? இலத்திரனியல் நான் சொல்லுங்க. இலத்திரனியல் சரியா? மிக முக்கியமான பாடம். சரியா? ஆனா ஈஸி பாடம், என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸி பாடம். உனக்கும் அது ஈஸி பாடமா இருக்கு. நீ எந்த மைண்ட் செட்டோட படிச்ச வேண்டாம். விளங்குதா? சமன்பாடு கம்பெனி இப்பயே சொல்லி போட்டேன், 2 கிளாஸ் பார்த்துட்டு நீ வேற நல்ல வாத்தியா பார்த்து, ஏன் தானே? சரியா? விளங்கி பாடத்தை விளங்கி படிக்கிறவன், ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய ஐடியா இருக்கிறவன், இந்த பாஸ் பேப்பர் கேள்வி செய்யணும் மூட்ல இருக்கிறவன் மட்டும் இந்த கிளாஸுக்கு வா. பாஸ் பேப்பர் செய்ய மாட்டான், விளங்கி படிக்க மாட்டான், எங்களுக்கு அன்றைக்கு இருந்து சாம்பாடு போட்டு செஞ்சா காணும். இந்தவன் தயவு செய்து இந்த பக்கம் பெறாது. சரியா? பாடத்தை விளங்கி படி. சரியா? அவ்வளவு பாஸ் பேப்பரும் செய்யணும்டா. இந்த பாஸ் பேப்பர் கலெக்ஷன் சரியா ஒவ்வொரு யூனிட்டா தான் தருவோம். சரியா? பேசிக்னா யூனிட். அப்ப செக்ஷனா தான் அடிச்சிருப்போம். ஒரு முதலாவது செக்ஷனுக்கு அவ்வளவு பெறும், அடுத்த செக்ஷன் அடுத்தது அப்படியே செக்ஷன் தான் அடிப்போம். அவ்வளவு வந்துடா நீ ஃபைனல் எக்ஸாம் போறதே இல்ல. குறைஞ்சது ஒரு பாஸ் பேப்பர் தொகுப்பு 25,000 செய்யும். விளங்குதா? சரியா? நீ ஒருக்காவே செய்ய மாட்டியே, அதான் பிரச்சனை. சரியா? இந்த இந்த வகையெல்லாம் இருக்குடா கிளாஸ்ல, எல்லாம் தாங்கன்னா நீ வா. நான் சொல்லுங்க. சரியா? யோசிக்கும் எல்லா வாத்தியும் வந்தோம்னா கேட்போம், என்ன கிளாஸுக்கு பாவான்னு கூப்பிடுவாங்க. இந்த நேரம் மட்டும் வந்ததுல இருந்து வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் போகணும்னு கத்தி கொண்டிருக்கணும். ஏன் தானே? இன்னும் செய்யல ராஜா, இந்த இயல்பு அப்படி. ஏன் தானே? சரியா? கிளாஸுக்கு இருந்தா மேக்சிமம் பிரயோஜனப்படுத்தணும், இல்லாட்டா டைம் வேஸ்ட் யோசிக்கலாம் தான். உனக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். ஏன் தானே? நான் பிசினஸ் மேன் தான், இல்லைன்னு சொல்லல. என்ன கல்வியை விற்கிற வியாபாரி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரியா? ஆனா அதுல பெனிஃபிட் இருக்கணும்டாப்பா. சரியா? உழைக்கிறவன்றதை தாண்டி சரியா உனக்கும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். சரியா? நீ நல்ல ரிசல்ட் அடிக்க எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். விளங்கானே? அந்த சந்தோஷம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ற விஷயம், தப்பித்தவரை எவனுக்காச்சும் ஃபெயில் வந்துச்சோ எனக்கு அன்றைக்கு நித்திர வராது, வெளியில ஆட்டி கொடுக்க மாட்டான், அது அடிப்பாரு. சரியா? அவனை தாங்களே அந்த ஒழுங்கா கிளாஸ் வரையில அப்படி இப்படி சொல்லி கழுவி ஊத்து வந்தா, ஆனா உண்மையான பிரச்சனை எனக்கு நித்திர வராது. சரியா? அதே மாதிரி 3 எடுத்தா மாறி என்னண்டு என்னாலதான் 3 எடுத்துன்னு சொல்லுவேன். ஏன் தானே? ஆனா எனக்கு தெரியும்டா, நான் 3க்கு வரைக்கும் சம்பந்தம் வேண்டும். சரியா? ஒருத்தன் சிக்கும் எஸ்க்கு நான் பொறுப்பு. விளங்குதா? அவன் ஏபி எடுக்கிறான்டா, அது முழுக்க முழுக்க உங்க உழைப்படாப்பா. சரியா? நீ அந்த அளவுக்கு ஒர்க் பண்றேன்டா, என்னால கைட் பண்ணத்தான் முடியும். ஆனா ஒருத்தனை சிஎஸ் எடுக்க வைக்க இல்லையோ, ஏன் தானே? என்னல வேலையே நான் வாத்தியே,
நான் சொல்ற விஷயம் தாங்க சரியா, உன்னை அடிச்சு நிமித்தி ஏதோ செஞ்சு உன்னை வளைச்சு எடுத்துட்டு போனோம். நான் இப்ப சொல்ற தானே சரியா, ரைட். அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி அப்ப கிளாஸ்ல கொஞ்சம் பாதை இருக்குடா சரியா, அதை நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க சரியா, ரைட். ஓகே, அடுத்தது அப்ப இலத்தனியல் சரியா, கட்டாயம் பிடிச்ச படமா இருக்கும், ஓயில படிச்ச அதே விஷயங்கள் தான் விளங்கி படிப்போம் சரியா. டிரான்ஸ்டர் பற்றி இருக்கும், டயோட்ஸை பற்றி இருக்கும், புதுசா ஐசியை பற்றி இருக்கும். அடுத்தது நீங்கள் ஐடி காரர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அன்கேட் நோட் கேட் ஓர் கேட் அதுகளை பற்றி இருக்கும். சொல்ல போனா இந்த சென்சர் மெத்தட்கள் எல்லாத்தையும், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏசி பாட்டில் பேர் போன்ல நாங்க மெசேஜ் தட்டி விடுறோம், தட்டி விட்டா வீடுகளில் போய்க்கிட்டாப்ப அந்த ஏசி ஒன் பண்ற மாதிரி, அல்லது காரண்ட் லொக் அடிச்ச அந்த பட்டினை பத்தினா சரியா, சிலது பார்த்தா ஒரு பட்டினை பத்தினா காரண்ட் கதவு திறக்கு, இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்ப என்னென்ன அந்த சிக்னலை கொடுக்குறோம் கொள்றோம்ன்றதை பற்றி எல்லாம் நாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம்டா. வித்தியாசமான பாடம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இப்ப அதை பற்றி யோசிக்காது சரியா, ரைட். ஓகே சரியா, ஓகே. திருப்பம் சொல்றேன், இந்த பாடம் எனக்கு பிடிச்ச படமா மாறும், விளங்கி படிச்சாண்டா ஏன்னா எனக்கு பிசிக்ஸ்லயே பிடிச்ச படமா மாறும், ரைட். ஆனா இதை போய் வெளியில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த படத்தை கழுவி ஊத்துவாங்க, ரைட். ஓகே சரி, 10வது சரியா, 10வது இலத்திரிகள் சரி. அடுத்தது வந்து அப்ப சடத்தின் இயல்புகள் சரியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சரியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சரியா, சடத்தின் இயல்புகள், சடத்தின் இயல்புகள், சடத்தின் இயல்புகள். அப்போ இதுல 3 டாபிக் இருக்கு. அப்போ ஒன்று எலாஸ்டிசிட்டி மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டி மீள்தன்மை சரியா, மீள்தன்மை ரைட்டா, மீள்தன்மை. ரெண்டாவது வந்து அப்ப விஸ்கோசிட்டின்னு சொல்லுவோம்னா பிசுக்குமை சரியா, பிசுக்குமை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடம் தான், 10வது பாடம் 3 செக்ஷனா இருக்கு சரியா, சின்ன சின்ன செக்ஷனா இருக்குன்னா பிசுக்குமை. அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், மேற்பரப்பு இழுவை சரியா, சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம்னா அப்ப மேற்பரப்பு இழுவை, மேற்பரப்பு இழுவை ஏன்தானே சரியா, ரைட். ஓகே, அடுத்தது கடைசி பாடம் அப்பன் சரியா, ரைட். சடமும் கதிர்ப்பும், மெட்டர் அண்ட் ரேடியேஷன் சரியா, சடமும் கதிர்ப்பும், மெட்டர் அண்ட் ரேடியேஷன் சரியா. சரி, இந்த பாடத்தை என்னத்தை பற்றி படிக்க சடத்தின் இயல்புகள்ல மீள்தன்மை செக்ஷன் இருக்கு தானே, இது வந்து ஒரு பொருளை இழுக்கிறது நசுக்கிறதோட சம்பந்தப்பட்டது. இன்னைக்கெல்லாம் ரப்பர் பேண்ட் ஸ்ப்ரிங்க மட்டும்தான் இழுக்கலாம் நசுக்கலாம் வந்து டே, இந்த கையில இருக்க எலும்பு இருக்குதானே, எலும்பு கூட என்ன செய்யப்படாது நசியும் விளங்குதா. பில்டிங் கட்டைக்கு நாங்க தூண் போடுவோம், தூண் எல்லாம் விட நசியும் விளங்குதா. அதுல பற்றி தான் நாங்க நீங்க கதைப்போம் சரி. அந்த நசிக்கிறது இழுக்கிறது கஷ்டப்பட்ட பற்றி கதைக்கிற பாடம் தான் மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டி விளங்குதா சரியா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சடத்தியல் பாடத்துல முதலாவது செக்ஷன். அடுத்து பிசுக்குமை, விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொன்னா, இந்த திண்ண மேற்பரப்புல உராய்வு வருதுதானே, இதே மாதிரி திரவத்துக்கு உராய்வு வருமா இல்லையா, வரும். அதுகளை பற்றி படிக்கிற பாடம் பிசுக்குமை. நான் கணக்க விளக்க முடிய கதைக்கு இல்ல, இதை பற்றி நான் படிக்க கதைப்போம். மேற்பரப்பு இருக்குதானே, இது வந்து அப்ப கொஞ்சம் வித்தியாசம். இந்த கிணத்து கட்டி பாத்தீங்கன்னா தண்ணி, இந்த கிணத்து தண்ணி இருக்குதானே, மேல சில பூச்சிகள் பாத்தீங்கன்னா சரக்கி கொண்டு தெரியும், பாத்துக்கிறீங்க பயோல படிப்பீங்க, பயோக்காரன் சரியா, நீர் சரக்கி நீரின் மேற்பரப்பு சேர்ந்து. இதை விட ஓஎல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க அப்பன், இந்த தாவர கொண்டு செல்லல் இருக்குதானே, நீர் கொண்டு செல்லல், ஒட்டற்பண்பு புனை விசைகள் காரணமாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஒட்டற்பண்பு புனை விசை அதுல பற்றி எல்லாம் நாங்க இங்க கதைப்போம். ஒரு ஸ்டோவை வச்சு தண்ணி தண்டவாள மேல வருகிறது, மைத்துல வச்ச தண்ணி ஏறுமல்ல, அதை பற்றி எல்லாம் நாங்க இங்க கதைப்போம் சரியா. தடமும் கதைப்பு பாடங்களா கிட்டத்தட்ட நீங்க கெமிஸ்ட்ரியின் பேசிக் எல்லாம் நாங்க இங்க திருப்பி கதைப்போம். கெமிஸ்ட்ரி படிக்க விளங்குதோ இல்லையோ, இங்க வேற லெவல்ல கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரியா. ஏன்னா நாங்க விளங்கி படிக்கிற மாதிரியான எல்லா விஷயமும் கொண்டு போகலாம் சரியா, ரைட். ஒரு அணுக்களை பற்றி எல்லாம் கதைக்க வேண்டி வரும், சமதானிகளை பற்றி கதைக்க வேண்டி வரும் சரியா. ஒரு அணுகுண்டு எப்படி செய்யறாங்க, செய்யறதுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டேன் சரியா. அணுகுண்டு அதோட ப்ராசஸ் என்ன, அது என்ன கான்செப்ட் அங்க நடக்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்றது, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி ஸ்டாப் பண்றது. அதே மாதிரி இந்த சில எலும்பு கூடுதல கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க, இவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது ஓயில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்பன் 14 தொழில்நுட்பத்தை பாவிச்சு நாங்கள் அதை செய்யறாங்க. அதை பற்றி எல்லாம் நாங்கள் இங்க கதைப்போம் விளங்குது. அந்த கார்பன் 14 தொழில்நுட்பம் எப்படி அதை கால்குலேட் பண்றது. ஆக்சுவலி எங்களுக்கு கேள்வி வரும் சரியா, ஒரு எலும்பு கூடு இருக்குது, இதுல இவ்வளவு கதை தொழிற்பாடு நடந்து இருக்குது, சோ இது எத்தனை காலத்துக்கு முற்பட்டது, இந்த கேள்வியை கேட்டு போயிடுவார், நாங்க அதை கால்குலேட் பண்ணுவோம் விளங்கனே. அதெல்லாம் நாங்கள் இங்க படிப்போம், நல்லா இருக்கும்டா சரியா, ரைட். ஆனா இந்த கடைசி பாடங்கள் பெரும்பாலும் எல்லாருமே சொதப்புறபடியா இந்த பாடங்கள் வந்து எங்களுக்கு பேப்பர்ல என்ன வரும்டா ஈஸியா வரும். நான் சொன்னா இந்த பாடம் ஈஸின்னு சொல்லுவேன், ஆனா படிக்க தெரியாம படிச்சாலும் இந்த பாடம் கஷ்டமா வரும் விளங்குதா. இப்படி எல்லாரும் கஷ்டம்னு சொல்றதா விட இந்த பாடங்கள் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல என்ன வரும், ஃபைனல் பேப்பர்ல பயங்கர ஈஸியா வரும். எல்லாரும் நான் ஹைலி உனக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த பாடங்களை வடிவா படிங்கன்னு சொல்லுவேன், அதுக்கான இங்க அலட்சியப்படுத்தல இல்ல சரியா. அடுத்ததப்ப இந்த 2 பாடம் எங்களுக்கு இனி இல்லைன்னா முக்கியமான பாடம் தான் ஏன் சொல்லுவாங்க. நாங்கள் பின்னுக்கு படிக்க போற எல்லா விஷயத்துக்கும் பவுண்டேஷன் இந்த 2 பாடம் தான் சரியா. கிட்டத்தட்ட நான் சொன்னா பொறியியல் மெக்கானிக்ஸ் 2ஆம் பாடம் முடிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் இதே டைம் வந்துடும் விளங்குதா. உங்களுக்கு முதல் வச்சிருக்கല്ലോ, உங்களுக்கு முதல் வச்சுக்கிட்டா முடிச்சிடும், அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்காண்டி இப்ப டேட்டா இல்ல தொடங்கினது, அதெல்லாம் உங்களுக்கு முதல் வச்சுக்கு இப்ப என்ன சவுண்ட் வாங்கிட்டு இல்லை, உங்களுக்கு முதல் வச்சுக்கு சவுண்ட் போயிட்டு சரியா, உங்களுக்கு முதல் வச்சுக்கு சவுண்ட் போயிட்டுது சரியா. கிட்டத்தட்ட அப்பன் ஒரு வருஷம் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலதான் போயிருக்கும் நினைக்கிறேன். 2 பாடம் முடிக்க ஒரு வருஷம் ஆகும் சரியா. இதுலதான் டக்கு டக்குன்னு வரும், இங்க டக்கு டக்குன்னு வரும்
பிறகு இந்த வெப்ப பகுதியில வந்து ஒரு 3 மாசம் எனக்கு எடுத்தோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்ல வந்து ஒரு 2 மாசம் எனக்கு எடுத்தோம். மற்றெல்லாம் ஒரு மாதம் ஒரு பாடங்கள் பெரும்பாலும் முடிஞ்சு வரப்படாது. சரியா? பட் முதல் இந்த விஷயத்துல பெரிய ஃபவுண்டேஷன் போட்டுரும். எங்க டேர்ம் எக்ஸாம் அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி பண்றீங்க. முழங்கான டேர்ம் எக்ஸாம் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கு. சரியா? ரைட், ஓகே. அப்புறம் லைட்டா நோட் பண்ணி வைங்க, அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. கேனேன் தர மாட்டேன். சரியா? பாடத்துக்கு போக போறோமா? ரைட், ஓகே. சரியா? இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்கடா. நிறைய ஏற்கனவே வெளியிட்டாங்க. சரியா? இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா நான் அடுத்ததுக்கு போகலாம். இதுங்க ரெக்கார்டிங் அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சிவ பண்ணக்கூடியமே வரும். சரியா? ஸோ நீங்க தாராளமா இதுல பாத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த கிளாஸ் நான் சொன்ன விஷயம் தான்டா. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒருக்கா தெரியப்படுத்திடுங்க. சரியா? நான் அடுத்த கிளாஸ் இதுகள் போடுவோம். ஒருக்கா இந்த இந்த வீடியோ வந்து இதுக்குரிய வீடியோ நாங்கள் வெளியில் தருவோம். சேவனக்கூடிய மாதிரி தான் தருவோம். சரியா? சேவனிக்கோ ஒரு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி சேவனில் சரியா? ரைட், ரைட். ஆமாடா, அந்த இந்த விஷயம் சொல்லுடா. நாங்க ரெக்கார்ட் வீடியோ தருவோம். நீங்க கிளாஸ் ரெக்கார்ட் பண்றது பிடிபட்டுச்சுன்னு சொன்னா ஏன் தானே சொல்றோம். சரியா? நாங்க ரெக்கார்ட் வீடியோ தருவோம் உங்களுக்கு. சரியா? ஆனா நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. சரியா? எக்காரணமும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரைட்டா? நாங்க ரெக்கார்ட் வீடியோ தருவோம். ஆனா சொல்லி போட்டு செய்யணும். சரியா? வேற கிளாஸ் இருக்கா, இந்த கிளாஸ் இருக்கா, அதை சொல்லி போட்டு காய்ச்சல். சரியா? ரைட். எல்லா ப்ரொசீஜருக்கும் சரியா ஒரு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு கதைச்சு செஞ்சீங்கன்னா ஓகே. ஏன் தானே? ரைட். அது மாதிரி ஃபீஸ் பிரச்சனைக்காலும் சொன்னாங்க. நாங்க ஒரு 10ஆம் தேதியும் சரியா சேனல் மாத்திக்கொண்டு தான் இருப்போம். சரியா? ஆனா எதுவும் பிரச்சனை இருக்கிறார்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். லேட் பேமெண்டோ அல்லது வேற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஃபார்ம் பண்ணா நாங்க செய்வோம். பட் டிமிக்கி விட்டீங்கன்னு சொன்னா கரெக்டாக அது கேண்டில் பண்றது கஷ்டம். பெரிய நம்பர்ஸ் விளங்கு தானே? சரியா? மற்ற வச்சுகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோட இப்போ சரியா அட்மின் டீமுக்கு நான் லோட் பண்ண முடியாது. சரி, ப்ரொசீஜர் கொண்டு போறோம். சரி, ரைட், ஓகே. சரியா? சரி, ரைட். விஷயத்துக்கு வருவோம். முதலாவது பாடத்துல ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க கொப்பில. அலகுகளும் பரிமாணங்களும் யூனிட் 12 போடு. கொப்பில ஹெடிங்க போடு. அலகுகளும் பரிமாணங்களும். சரியா? யூனிட் 1 ஹெடிங்க போடுங்களா. அலகுகளும் பரிமாணங்களும். சரியா? அலகுகளும் பரிமாணங்களும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். சரியா? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். சரியா? அலகுகளும் பரிமாணங்களும். போர்ட்ல இருக்கு தெரியாதா? ஹெடிங் தான் போடுறேன், யோசிக்காது. சரியா? அலகுகளும் பரிமாணங்களும். ரைட், ஓகே. சரி, இந்த பாடத்துக்கு என்னென்ன இருக்கு? இந்த பாடத்துக்கு என்ன இருக்கு? அலகு பரிமாணங்களுக்கு என்னென்ன இருக்கு? முதலாவது பாடம் தான் படிக்க போறோம். அப்ப ஒரு பாடம் படிக்க போறோம்னா அந்த பாடத்துக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு போட்டு படிக்கிறது பெஸ்ட். சரியா? அலகு பரிமாணம்ன்றதுக்கு என்னென்ன இருக்குண்டா, முதலாவது வந்து அடிப்படை கணியங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேட்போம். என்னத்தை பற்றி கேட்போம்? அடிப்படை கணியங்கள். சரியா? என்னத்தை பற்றி கேட்க போறோம்னா அடிப்படை கணியங்கள். ஏன் தானே அடிப்படை கணியங்களை பற்றி கேட்போம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை கணியங்களை பற்றி நாங்கள் காய்ச்சினாங்க. அப்ப இந்த நிரப்பு கணியங்கள், மிகை நிரப்பு கணியங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேட்போம். சரியா? நிரப்பு கணியங்கள் மற்றது மிகை நிரப்பு கணியங்கள். நாங்கள் பெரும்பாலும் மிகை நிரப்பு கணியம் டாபிக் தானே போவோம். மிகை நிரப்பு கணியங்களை பற்றி கேட்போம். மிகை நிரப்பு கணியங்களை பற்றி கேட்போம். சரியா? அடுத்தது இவர் முடிஞ்சதுன்னு சொன்னாலும் சில கருவிகள் என்ற ஒரு கன்செப்டுக்கு போவோம். என்னது? கருவிகள். சரியா? கருவிகள் சொன்னாலும் அடிமட்டத்தை பற்றியே இங்க நிறைய கதைக்க வேண்டிய கேட்கல. அடிமட்டத்தை பற்றி என்ன கதை கிடையாது. சரியா? அதான் பிசிக்ஸ். சரியா? அவற்ற வலு என்ன, வலு வீதம் எவ்வளவு, இந்த வலு வீதத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதுல பற்றிலாம் நிறைய கதை கிடையாது. சரியா? ரைட், ஓகே. கருவிகள் அது மாதிரி அடிமட்டம் மட்டும் இல்லாமடா அடிமட்டத்தை விட பெஸ்டான கருவிகள் இருக்குடா. வேணியர் இடுக்கி, கோலமானி, நகர நுணுக்காட்டி, நுண்மானி திரிகணிச்சு. சரியா? அடிமட்டம்ன்றது மீட்டர் ரூலர். தானே? அடுத்த வேணியர் இடுக்கியை பற்றி கேட்போம்டா. வேணிய கேலிபர். சரியா? வேணிய கேலிபர். அதே மாதிரி நுண்மானி திரிகணிச்சு, மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜ். அதே மாதிரி கூலமானி, ஸ்பியோமீட்டர். சரியா? நகர நுணுக்காட்டி, டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இதெல்லாம் பற்றி எல்லாம் என்ன செய்யணும்டா கதை படிக்க கொண்டு சொல்லித்தரலாம். சரியா? ரைட், ஓகே. இப்ப கருவிகளை பற்றி
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு இந்த திரிகோண கணிதம் ஏன் தானே இந்த சைன் கொஸ்டானல் இருக்கு இல்லையா சைன் கொஸ்டானலை பற்றி எல்லாம் கலைப்பு வராங்க சரியா சைன் கொஸ்டானலை பற்றி எல்லாம் உங்களுக்கு தேவை சரியா சைன் கொஸ்டானலை பற்றி தரிச்சு அந்த கிராஃப்கள் எல்லாம் அப்படி வரும் இந்த பற்றி எல்லாம் கலைப்பு சரியா இதை விட வெக்டர்ஸை பற்றி கலைப்போம்டா வெக்டர்ஸ் என்ன வெக்டர்ஸ் காவிகள் காவிக்கணியங்கள் இருக்கு எண்ணிக்கணியம் காவிக்கணியம் கேள்விப்பட்டிருப்ப இல்ல நாங்க அதை கொஞ்சம் டீப்பா கலைக்க வேண்டிய காவி எப்படி கூட்டுறது கொள்றது எல்லாம் கேட்போம் காவிகளை பற்றி கேட்போம் சரியா காவிகள் வெக்டர்ஸை பற்றி கலைப்போம் சரியா ரைட் விழாந்தாண்டா மெயினா அதுக்குள்ள நாங்கள் கலைக்கிற விஷயங்கள் இதை விட குட்டி குட்டி விஷயங்களும் இருக்குது அப்ப விழாந்தான் பாருங்க நாங்க முதலாம் பாடத்துல படிக்க போற விஷயம் சரியா இப்ப கெடிங்க போட்டீங்கன்னா அழகு பரிமாணங்கள் அதுக்குள்ள விழாந்தான் இருக்குன்னு நோட் பண்ணி வைங்க அடிப்படை கணியங்களை பற்றி கேட்கணும் அடிப்படை கணியங்களை பற்றி கேட்கணும் அடுத்தது மிகை நிரப்பு கணியங்களை பற்றி கேட்கணும் கருவிகளை பற்றி கேட்கணும் equipments சரியா அடுத்தது trigonometric concept basic trigonometry sin cosine பற்றி கேட்போம் திரிகோண கணிதத்தை பற்றி அடுத்தது காவிகள் வெக்டர்ஸ் பற்றி கேட்போம் சரியா வெக்டர்ஸ் பற்றி கேட்போம் சரியா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம் அடிப்படை கணியங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இத சொல்லுவோம் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் சரியா ஃபண்டமெண்டல் பேசிக் எல்லாமே இவர்தானா அடிப்படை கணியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு தனி கிளாஸ் தொடங்கும் வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேட்டுவோம்னா இந்த பேசிக் வந்தப்ப உங்களுக்கு பைலாங்கெல்லாம் போகுது சரிதானே தனி கிளாஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக தொடங்கும் வரைக்கும் டவுட்டுகள் வந்து இதுல இருந்தா உடனே கேட்டு கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவோம் சரியா ரைட் சரி சரியா 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 ரைட் இனி பஞ்சத்துக்கு வரும் இப்ப அழகு பரிமாணங்களை பற்றி கேட்க போறோம் இப்ப முதலாவது யாரை பற்றி கேட்க போறோம்னா அடிப்படை கணியங்கள் கெடிங் போடாது கெடிங் போடாத சரியா முதலாவது கணியங்களை பற்றி என்ன தெரியும் கணியம் சரியா ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் கணியம் அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது கணியம் நான் ஒரு கணியம் சொல்றேன் திணிவு சரியா இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணியம் சொல்ல போறீங்க சரியா ரைட் அக்கமர் சூழ்நிலைக்காக ஆளாளுக்கு ஒரு கணியங்கள் சொல்லுங்களா பருமன் என்னம்மா பருமனா பருமன்ன்றது ஒரு கணியமா நாங்க சொல்ல மாட்டோம் பருமன்ன்றது என்ன என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பருமன்ல நிறைய இருக்குடா அப்ப பருமன்ன்றது அது பொதுவான விஷயம் சரியா ரைட் சொல்லுங்க நீங்க அன்வைட் பண்ணி சொல்லலாம் சொல்லுங்க நேரம் அமுக்கம் சரியா நான் எழுதுறேன் பா ஓகேவா சரி நான் சொல்லி போட்டேன் எனக்கு போட்டியே சொல்ல கூடாது சரியா ரைட் நேரம் அமுக்கம் என்ன பண்ணுவோம் விசை 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 ரைட் வேற வேகம் வேகம் இடப்பெயர்ச்சி கடிகாரை இடப்பெயர்ச்சி அடர்த்தி கடிகாரம் அடர்த்தி 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 வேற உங்களோட பெற்ற எதிர்பார்க்கிறேன் விட்டம் ஆர்முடுதல் விட்டம் விட்டமும் சரியா ஒரு கன்செப்ட் ஆண்டா விட்டம் ஒரு ஓகே ஆர்முடுகள் வரும் ஓகே பிறகு விட்டம் ஒரு ஆறுன்னு சொன்னீங்கன்னா விழுப்பம் சொல்லிக்கிறாங்க சரியா ரைட் ஆர்முடுகள் அமர்முடல் நானே சொல்லிவிட்டேன் சொல்ல கதி கதி வேகம் ரைட் கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட் ரைட் வேற கதி வேற என்ன உயரம் 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 விட்டம் அந்த நீள அளவீடுகள் நீளோட சம்பந்தப்பட்டது சரியா ரைட் வேற 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 வேலை என்னப்போ கோணம் 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 சரியா கடிகாரம் கோணம் ரைட் வேற என்னடா நான் அவங்கள்ட்ட பேச எதிர்பார்த்தேன்டா சரி உங்களோட அளவுக்கு யோசிச்சா கூட கொஞ்சம் வெயிட்டா உந்தம் உந்தம் சக்தி எங்க போயிட்டு இல்ல வெப்பநிலை வெப்பநிலை கடிகாரன் வேலை வலுவாரண்டா வெப்பநிலை கடிகாரன் கடிகாரி கனவுளவு ஒளி கனவுளவு சரியா அப்போது யாரோ பருமன் சொன்னீங்கல்ல இந்த பருமன்ன்றதுல என்ன பிரச்சனை சொன்னா நாங்க பருமன்றதை கொண்டு வருவோம் மற்றபடி நாங்க பருமன் சொல்றதா அது எதுவா இருந்தாலும் இதுல இருக்கிற எல்லா அளவுகளுக்கும் அவற்றை பெருமானம் இருக்கு தானே 4, 5, 6, 7 பெருமானம் சொல்லுவோம் எல்லாத்தையும் பெருமானம் தான் சொல்லலாம் சரி அதை சொல்லி தரலாம் வேற வேற வேற
கெட்டிக்காரன் பாத்தியா இப்பதான் கொஞ்சம் வருது முறுக்கம் முறுக்கம் கோயில்ல படிச்ச ஞாபகம் வருதாமா முறுக்கம் விசை இணை ரைட் விசை திருப்பம் முறுக்கம் விசை திருப்பம் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ரைட் அடுத்தது சரி சரியா இதை விட நிறைய கிடையா ஒளிச்சரிவு பதார்த்தத்தின் அளவு ஒளிச்சரிவு மட்டம் ஞானே சுற்றி அடர்த்தி அடர்த்தி சொன்னீங்க அடர்த்தி சரியா கணத்தாக்கு சரியா இப்படி எக்கச்சக்கமா நிறைய 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 இருக்கு சரியா நிறைய நிறைய அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை அளக்குற எல்லாமே அங்க நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க மெச பண்ண போறோம்னு சொன்னா அதை நாங்க மெச பண்ற விஷயத்த நாங்க சொல்லுவோம்னா கணியம் சரியா கணியம் சரியா இது நம்மள விளங்குதானே கணியங்கள் அடே மொத்தமா உலகத்துல எத்தனை கலர் இருக்குது 7 கலர் தான் உலகத்துல மொத்தம் இருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கிற எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நான் சொல்லலாங்க உலகத்துல நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனா அவலா கலரும் எங்க இருந்து கிரியேட் ஆகப்பட்டது அவலா கலர் கடிகாரம் உராய் ஒன்று சொல்லிக்கண்டா உராயும் உராயம் ஒரு கணியம் தான் தடைகள் சம்பந்தமாக உராய்வு தடை சரியா மின்னோட்டம் சரி மின் அழுத்தம் சரியா ஈர்ப்பழுத்தம் அப்படிலாம் நிறைய இருக்கா ரைட் சரி என்ன கேட்டேன் அப்புறம் உங்கள்கிட்ட கலர் சரியா மொத்தம் உலகத்துல வந்து அப்ப நிறைய கலர் இருக்குது ஆனா பாருங்க 7 கலர்ல இருந்தாலும் எல்லாமே திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் சிவப்பையும் கருப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் ஊதாவையும் சிவப்பையும் மிக்ஸ் பண்ணி இன்னொரு கலர் இப்படி 7 கலரை மிக்ஸ் பண்ணி வித்தா கட்டினாங்க அதே மாதிரிடா பௌதிக கணியங்கள் எக்கச்சக்கமா இருக்கு சரியா ரைட் இதுல இவ்வளவு பௌதிக கணியங்களும் அடிப்படையா ஃபண்டமெண்டலா ஒரு 7 பேர்ல இருந்தாண்டா வந்தது சரியா அந்த அடிப்படை கணியங்களை பற்றித்தான் இப்ப கதைக்கணும் விளங்குதா ஒரு கணியங்கள் போட்டுறப்ப சுமார் எக்ஸாம் போட்டு நோட் பண்ணுங்க சும்மா நான் சொன்னதுல நோட் பண்ணீங்க கொஞ்சத்தை நோட் பண்ணுங்க மிச்சத்தை அப்புறம் நோட் பண்ணுங்க சரியா அப்புறம் வீட்டுல யோசிச்சு எழுதி முடியுங்க இது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இப்ப நோட் பண்ணி வைங்களா தெரிஞ்ச விஷயங்களை அப்புறம் வீட்டுல எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் சரியா ரைட் சரிடா மிச்சம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நோட் பண்ணுங்களா மிச்சம் பிறகு பார்த்துல இல்லாம சரியா பார்த்துல எங்கேயாவது தேடி எழுதி கொள்ளுங்க தெரிஞ்ச விஷயங்கள் நடதல் சரியா இப்ப இதெல்லாம் எக்ஸாமுக்கு வராத சரியா ரைட் சரி இதெல்லாம் இப்ப ஃபவுண்டேஷன் தொடங்குறவா சரியா ரைட் இப்ப கதைக்க போற விஷயம் எக்ஸாமுக்கு வரும் ரைட் இப்ப செஞ்சு போட்டு உடனுடனே இன்றைக்கு பாஸ் பேப்பர் செய்ய போறோம் சரியா இன்றைக்கு உடனுடனே பாஸ் பேப்பர் செய்ய போறோம் சரியா அப்போ அந்த ஒரு டியூப் வந்து உங்களுக்கு உங்க சேனல் இப்ப டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை அந்த டெலிகிராம் சேனல்ல பேசிக் டியூட் முதலாவது பாடம் இருக்கு அழகு பரிமாணம் இது இந்த டியூட் வந்து போட்டிருக்கேன் ஆனா அது அப்டேட்டட் டியூட் இல்ல 2022 வரைக்கும் தான் இருக்கு 2022ஆம் ஆண்டு வரைக்குமான கேள்விகள் இருக்குது சரியா பட் உங்களுக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் வரும் சரியா 2024 வரைக்கும் வரும் சரியா அது வந்து 2022ஆம் ஆண்டு வரைக்குமான டியூட் வந்து டெலிகிராம் சேனல்ல மெயின் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க கிளாஸ் முடிச்சிட்டு போய் பாருங்க சரியா பட் இப்ப கேள்வி செய்ய நான் மெயின் ஷேர் பண்ணி செய்யறேன் சரியா அனுப்பலாம் நினைக்கிறேன் சரியா முதலாவது இப்ப யாரை பற்றி கேட்க போறோம் அடிப்படை கணியங்கள் சரியா அப்ப நீங்க போட்டுக்கொள்வாய் அடிப்படை கணியங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அல்லது பேசிக் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம் சரியா அடிப்படை கணியங்கள் சரியா அடிப்படை கணியங்கள் சரி முதலாவது பார் பிடிக்கிறதுக்கு ஐடியாக்களை சொல்றேன் ஈஸியா பிடிக்கிறது 7 பேரையும் பிடிச்சிட்டோம்னா சரி யார் அந்த 7 பேரும் கிட்ட தெரிஞ்சுக்கணும் யார் அடிப்படை கணியம் பண்றது ரைட் இந்த பிசிக்ஸ்ல 3 பெரிய பாடம் இருக்குன்னு சொன்னா ஞாபகம் இருக்கு இது பெரிய பாடம் பொறியியல் சரியா அடுத்தது வெப்பப்பகுதியவியல் ஓட்டமின்னியல் சரி பொறியியல் என்ற பாடம் இருக்குல்லோ அந்த பாடத்துல பிரதான கிங் மேக்கர் யாருன்னு நினைக்கிறேன் மெக்கானிக்ஸ் என்ற பாடத்துல என்னத்தை பற்றி காய்க்கிறீங்க ஒரு பொருட்கள் இயக்கத்தை பற்றி தான் மெயினா காய்க்கிறீங்க ஒரு பொருள் இயங்குறன்னா உனக்கு என்ன வேணும்
ஒரு பொருள் இருக்கு சரியா, ஏன் கொண்டு சொல்றா ஒரு வெங்காயம் ஒன்று இருக்கு, இந்த வெங்காயத்தை ஏன் வைக்கணும்டா எட்டி ஒரு உதவி ஒன்று போடணும் ஆமா இல்லையா, விசை கொடுக்கணும் என்ன செய்யணும்டாப்பா விசை கொடுக்கணும் சரி ஓகே. அடே விசைக்கு என்ன சமன்பாடு, விசைக்கு இது ஓயில தெரியும், ஓயில படிச்சுட்டீங்க சரியா, ஏல நாங்க திருப்பி படிப்போம் இதெல்லாம் சரியா, F7 MA F7 MA F7 MA ஏன் தானே ரைட் கஷ்டம்டா சரிதானே, ஒருக்கா உனக்கு நீயே காலை பத்தி இருக்கா சடாரண்டு போடு அம்மாண்டு குளறியோண்டு பேர் மா சரியா F7 MA ஞாபகப்படுத்திக்கோ சரியா, டேய் சும்மா சொன்னாடா இதெல்லாம் தெரியாது அப்புறம் வேற பாடத்தை மாறுறா சரியா, பயோமேஸ் கணிக்காத சரியா ரைட் ஓகே. F7 MA இது ஓயில படிச்ச விஷயம் தான்டா, எல்லாம் திருப்பி படிப்பேனா எல்லாம் படிப்பிச்சு நிறுவி எல்லாம் வரும் சரியா ரைட் ரைட் ஓகே. பட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எம்ன்றது என்னடா, எம்ன்றது திணிவு, எம்ன்றது திணிவு, திணிவுக்கு என்ன அலகு கிலோகிராம், திணிவுக்கு என்ன அலகு கிலோகிராம் சரி. ஆறு முடிவுக்கு என்ன போறாங்க, ஆறு முடிவுக்கு மீட்டர் செகண்ட் -2 இது ஓயில படிச்சிருப்பீங்க, நாங்களும் ஆறு முடிவு என்ன திருப்பி மெக்கானிக்ஸ் எல்லாம் படிச்சுன்னா வரும். பட் இப்போதைக்கு ஓயில் அறிவு வச்சுக்கொண்டு சொல்றேன்டா என்னது மீட்டர் செகண்ட் -2 மீட்டர் செகண்ட் -2 படிவாப்பார் கிலோகிராம் திணிவு மீட்டர் என்ன மீட்டர்ன்றது நீளம், மீட்டர்ன்றது நீளம் நீளம் நீளம், செகண்ட்ன்றது நேரம். அப்ப யோசிப்பார் விசைன்ற ஒரு கணியமே யார் மூன்று பேர்ட்ட சேர்மானம் சொல்லுவாங்க, விசைன்றது ஒரு கணியம் போதிய கணியம், எந்தெந்த கணியங்கள் சேர்ந்து விசை உருவாக்குது பார், திணிவு நீளம் நேரம் முதல் மூன்று அடிப்படை கணியமும் பிசிக்ஸ் முதலாவது கஷ்டமான பாடத்தை வச்சு பிடிச்சாச்சு, பெரிய பாடத்தை வச்சு என்னென்ன முதலாவது திணிவு சரியா, என்னப்போ திணிவு மேத்ஸ் சரியா, திணிவு மேத்ஸ். அடுத்தது நீளம் லென்த் சரியா, நீளம் லென்த் நீளம் சரியா, மூன்றாவது நேரம் சரியா, டைம் சரியா, நேரம் டைம் ரைட். பாத்தியா சிம்பிளா மெக்கானிக்ஸ் பெரிய பாடம் மெக்கானிக்ஸ், அதுல பிரதான விஷயம் விசை, விசை என்னென்ன விஷயத்தால் ஆக்கப்பட்டதுன்னு வச்சுட்டு முதல் மூன்று அடிப்படை கணிதத்தை பிடிச்சிட்டேன். இப்படித்தான் பாடமாண்டு கேட்டா இல்ல, இது நான் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ஜிந்துவாதன் சுவாமிகள் உங்களுக்கு அருளிய வரம் தான் இது விளங்குதானே சரியா, அவர் இப்படித்தான் எழுதிட்டு நிறைய வரங்கள் அருளுவார், அது வேற டிபார்ட்மெண்ட் சரியா ரைட். சோ ஷார்ட்கட் ஐடியா தான் நாங்க சொல்லியிருக்கேன், நான் சொல்லுவாங்க ஷார்ட்கட் ஐடியா தான் சொல்லியிருக்கேன் சரியா, ஷார்ட்கட் ஐடியா தான் சொல்லியிருக்கேன் சரியா. மற்றபடி சரியா இதுக்கு பதற்கு சம்பந்தம் எல்லாம் இல்லையா, அது இதை வச்சுதான் இதை நிறுவினான் எல்லாம் இல்லையா, இது வாஸ் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் இந்த மூன்று பெரிய பாடம் இருக்கல, மூன்று பெரிய பாடம் அதை வச்சு உனக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துறதுக்கு ஐடியா தான், அவ்வளவுதான் விஷயம் சரியா ரைட். அடுத்த பெரிய பாடம் அடுத்த பெரிய பாடம் வெப்ப பௌதிகவியல், வெப்ப பௌதிகவியல். இந்த பாடத்துல முழுக்க யார் சம்பந்தப்பட்டு கேட்கக்கூடாது, யார் சம்பந்தப்படும் பேர்லயே இருக்கு, வெப்பநிலை டெம்பரேச்சர் சம்பந்தப்படும், என்னது வெப்பநிலை சம்பந்தப்படும். நிறைய பேர் வெப்பம் என்று சொல்லிங்கடா, வெப்பம் வேற வெப்பநிலை வேற, அதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரலாம். வெப்பம் வேற வெப்பநிலை வேற சரியா, வெப்பம் வேற வெப்பநிலை வேற சரியா. பாருடா அடுத்த அடிப்படை கணியம் என்னன்னு கேட்டா ஃபண்டமெண்டல் குவாலிட்டி வெப்பநிலை டெம்பரேச்சர் சரியா, டெம்பரேச்சர். ஆனா அதை சொல்லிக்க வடிவா சொல்லுவோம்டா, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்று சொல்லுவாங்க. ஆக்சுவலி வெப்பநிலை என்று சொன்னாலும் சரி, பட் வடிவா சொல்றது அப்படி சொல்லுவாங்க வெப்ப இயக்கவியல் தெர்மோ டைனமிக் டெம்பரேச்சர் சரியா, தெர்மோ டைனமிக் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. அடுத்தது அஞ்சாவது அடிப்படை அளவு சரியா. அடுத்த பெரிய பாடம் இதுடா ஓட்டமின்னியல் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டில முழுக்க யாரை பிரி பாடத்திலே இருக்கா, எலக்ட்ரிசிட்டினால எதை பிரி கேட்கணும் கரண்ட் சரியா, கரண்ட் சில பேர் தடையை பற்றி கேட்கப்படுது வெளுப்ப சரியா. எலக்ட்ரிசிட்டின்றது முழுக்க கரண்டை பற்றி கதை, கரண்டை பற்றி கதைக்கிறது தான் எனக்கு தடவை சரியா. கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் என்னடாப்பா, எலக்ட்ரிக் கரண்ட் எது மின்னோட்டம், என்னப்போ மின்னோட்டம், மின்னோட்டம் சரியா. அடுத்த அடிப்படை கணியம் வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம், மின்னோட்டம் சரியா, மின்னோட்டம் சரியா. அடுத்தது அடுத்த ரெண்டு அடிப்படை கணியங்களோட எங்களுக்கு பிசிக்ஸ்ல கொஞ்சம் சம்பந்தம், ஆக்சுவலி பிசிக்ஸ் தாண்டா ஏஎல்ல நாங்கள் படிக்க மாட்டாத ஒரு சில விஷயங்கள் சரியா. ஒன்று வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கிறது, கெமிஸ்ட்ரி முழுக்க யார் சம்பந்தப்பட்டது, கெமிஸ்ட்ரி முழுக்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட சம்பந்தப்பட்டது, ரசாயன பதார்த்தங்கள். அப்ப யோசிப்ப ஒரு NaCl ஏன் தானே ஒரு KOH மிக்ஸ் பண்ண போறேன், மிக்ஸ் பண்ணி கொடுத்து இல்லடாப்பா துளைஞ்சிடும், ஞான் தானே சும்மா சொல்றேன் சரியா. NaCl KOH மிக்ஸ் பண்ண போறீங்க சரியா, சொல்லாமே 1/4 கிலோ NaCl கொண்டா 1/2 கிலோ KOH கொண்டா 2 மூத்து சொல்லாமே, என்னென்ன சொல்றீங்களா, என்னென்ன கெமிஸ்ட்ரியில மிக்ஸ் பண்ணுவீங்க மூல் சொல்லுவீங்க சரியா. 2 மூல் NaOH சரியா, NaCl 3 மூல் KOH அப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. மூணுன்னு கதைப்பீங்கடா, மூணுன்றது என்னது, அதாவது ரசாயன பதார்த்தங்களை அளக்குற அளவு, ரசாயன பதார்த்தங்களை அளக்குற அளவு, amount of substance, amount of
சப்ஸ்டன்ஸ், பதார்த்தத்தின் அளவு. சரியா, அடுத்த அடிப்படை கணியம் என்னப்போ? பதார்த்தத்தின் அளவு அல்லது பதார்த்த அளவுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பதார்த்தத்தின் அளவு அல்லது பதார்த்த அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது 7 பேர் தானே அடிப்படை கணியம். மொத்தம் எத்தனை பேர் சொன்னா? வானவில்ல 7 கலர் மாதிரி இருக்கும் 7 பேர் தான் அடிப்படை கணியம். அடுத்தது வந்துடா பிசிக்ஸ்ல இந்த ஏஎல்ஏ நீங்க அதை பத்தி கேட்க மாட்டீங்க. சரியா, ஜஸ்ட் இதுல மட்டும் தான் கேட்பீங்க, இதுக்கு பிறகு கேட்க மாட்டீங்க. சரியா, என்னது? ஒளிச்சரிவு. அப்படியே மூஞ்சில குத்துவார். டேய், ஒளிச்சரிவு இல்ல, ஒளிர் சரிவு. விளங்குதா? வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒளிச்சரிவு இல்லையா, ஒளிச்சரிவு வேற, லைட் இன்டென்சிட்டின்றது வேற. விளங்குதா? லைட் இன்டென்சிட்டின்றது வேற, இது லுமினஸ் இன்டென்சிட்டி. விளங்குதா? இது லுமினஸ். அந்த ப்ரொஜெக்டர் அல்லது டிவியோட டிஸ்பிளே பாருங்க, 800 லுமினஸ் அல்லது 4000 லுமினஸ் எல்லாம் சொல்லுவாங்க. லுமினஸ் அதாவது பிரகாசத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது. விளங்குதா? பிரகாசமா, பிரகாசம். சரியா, ரைட். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மெழுகுதிரியின் பிரகாசத்தை போல எத்தனை மடங்கு இந்த மாதிரி தான் கதைப்போம். சரியா, என்ன பேர் புதுக்கு? ஒளிச்சரிவு இல்ல, ஒளிர் சரிவு. தெளிவா இருக்கும்டா. ஒளிச்சரிவுண்டா பிள்ளையா மாட்டிக்கிறது இல்ல, ஒளிச்சரிவு வேறடா, அது பெற்ற கணியம். சரி, அதான் படிக்கல வராது. ஒளிச்சரிவுன்றது கிட்டத்தட்ட அது அழகு நேரத்துல அழகு மேற்படுற சக்தி இந்த மாதிரி போயிடும். விளங்கானே, அது வாட் மீட்டர் செகண்ட் -2 போயிடும். சரியா, சாரி, வாட் மீட்டர் -2 போயிடும். சரியா, ரைட். இது வந்து அப்ப ஒளிர் சரிவு. அப்போ அப்படியே ஒளிர் சரிவு, ஒளிர் சரிவு, ஒளிர் சரிவு அல்லது ஒளிர்வு சரிவுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்னா, ஒளிர் சரிவு அல்லது ஒளிர்வு சரிவுன்னு சொல்லுவாங்க. ஒளிர்வு சரிவு, லுமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, இது போன்னு சொல்றோம். ஒளிச்சரிவுண்டா பிள, ஒளிர் சரிவு அல்லது ஒளிர்வு சரிவு. சரியா, ரைட், ஓகே. அடிப்படை கணியங்களும் இப்ப ஒரு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வந்துட்டா. முதல் 3 பேரும் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஃபோர்ஸை வச்சு ஞாபகப்படுத்தினாங்க. திணிவு, நீளம், நேரம். அடுத்த பெரிய பாடம் ஹீட், அப்ப அதோட சம்பந்தப்பட்டது வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை. அடுத்த பெரிய பாடம் எலக்ட்ரிசிட்டி, அதோட சம்பந்தப்பட்டது மின்னோட்டம். அடுத்தது சம்பந்தம் இல்லாத பாடம் கெமிஸ்ட்ரியில பதார்த்த அளவு. 3வது ஒதுங்குமே சம்பந்தம் இல்லாத பாடம் ஒளிர் சரிவு. அப்போ இந்த 7 கணியம் நீ பாடம் வாங்கி வச்சுக்கணும். எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வரும். கேள்வியை போட்டு கேட்பார், பின்வற்றில் அடிப்படை கணியம் அல்லாது எது அல்லது அடிப்படை கணியத்தை கொண்டிருக்கிற கூட்டம் எது? கேள்வியை போட்டுருக்காரு. இப்ப பார்க்க போறோம் கேள்வி. ஏன் தானே? சரியா, எழுதாதேன்னு சொன்னான். படிப்பிக்க தொடங்கினா அப்புறம் எழுதக்கூடாது. சூங்களுக்கு எழுதியாண்டா உண்டே போடுவேன். சரியா, இங்க கவனம். சரியா, ரைட். என்னங்க சாவம் விட்டுருவீங்களோ? சாவம் விட்டுருவேன். ஏன்? சரியா, ரைட். துணியக்காரி இங்க கவனி. சரியா, தெளிவு, நீளம், நேரம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்த அளவு, ஒளிர் சரிவு. அடிப்படை கணியங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது மட்டும் தெரிஞ்சா காணாது, உலகத்துல அலைகளும் தெரிஞ்சிருக்கணும். சரியா, ரைட். எங்க பார்ப்போம். சரியா, திணிவுக்கு என்ன அலகு? எஸ்ஐ அலகு தெரியும். திணிவுக்கு நிறைய அலகு இல்ல. திணிவு கிலோகிராம் இருக்கு, கிராம் இருக்கு, தொன் இருக்குது. ஞான் தானே? சரியா, ரைட். குண்டுமணி, மஞ்சாடி எல்லாம் திணிவு அலகுதான். என்ன குண்டுமணி, மஞ்சாடி இதெல்லாம் அந்த பழைய காலத்துல திணிவு வளர்க்கறதுக்கு போச்ச குட்டி குட்டி அலகு. விளங்குதானே? சரியா, ரைட், ஓகே. அதே மாதிரி பெரிய வெயிட் அப்ப நீங்க கேள்விப்படுற வெயிட் டொன். இந்த கப்பல்ல வெயிட் எத்தனை சொல்லுவாங்க? டொன் கணக்குல சொல்லுவாங்க. டொன், மெட்ரிக் டன். சரியா, அந்த கதை. சரியா, ரைட். இப்ப திணிவின் எஸ்ஐல பாத்தீங்கன்னு சொல்லலாம். திணிவின் எஸ்ஐல என்னப்போ? கிலோகிராம். சரியா, எழுதேக்க வடிவ எழுது சிமோல் கே, சிமோல் ஜியா, கேபிட்டல் கே போட்டா கெல்வின் என்று வந்துடும். இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல இதுல பெரிய வடிவா சொல்லி தருவேன். சரியா, அழகு எப்படி எழுதுறது கொள்றது எல்லாம் கதைப்போம். இப்ப ஞாபகப்படுத்தி கலப்பேன். சிமோல் கே, சிமோல் ஜி. சரியா, நீளம், நீளம்ன்றது லென்த், மீட்டர். எஸ்ஐ அலகு மீட்டர். சிமோல் என்ன? சிமோல் எஸ். எஸ்ஐ அலகு மீட்டர், சிமோல் எஸ். நேரம் சிமோல் எஸ். தெளிவா இருக்கணும். சிமோல் எஸ். கேபிட்டல் எஸ் போட்டேன்னா புல. சரியா, இதெல்லாம் முக்கியமாடா. சிமோல் கேபிட்டல் எல்லாம் இங்க முக்கியம். சரியா, நேரம்ன்றது செகண்ட். எஸ்ஐ அலகு செகண்ட், சிமோல் எஸ். சரியா, வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை. இதுல காய்க்க நீங்கள் டெம்பரேச்சர் பாரசீல காய்ச்சி பழகி போடுது. அட கோதாவேரி எஸ்ஐ அலகு கெல்வின். கெல்வின் காய் போடும். போக்கு ஜீவன் மாதிரி பிறகு வந்து பாரசி பர்னைட்ல போட்டு விளையாடுறது இல்லை. சரியா, ரைட். என்ன வேணாப்பா? கெல்வின். கெல்வின் அடே கெல்வின்ன்றது ஒரு விஞ்ஞானிடாப்பா. சயின்டிஸ்ட் இல்லையே. அப்ப கெல்வின்ன்றது விஞ்ஞானிகள் பேர்ல எங்களுக்கு பெரும்பாலும் என்ன தலை வரும்டாப்ப? கேபிட்டல் எழுத்து. விஞ்ஞானிகள் பேரால நாங்க மென்ஷன் பண்ணோம்டா அவற்றை முதல் எழுத்து கேபிட்டல் வரும். அதே மாதிரி மின்னோட்டம் இருக்குல்ல, மின்னோட்டம் அதை பற்றி காய்ச்சது ஆம்பியர் மாமா. விளங்குதா? அவர் ஒரு சயின்டிஸ்ட் தானே? சரியா, அதற்கு பேர் எல்லாம் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, ஆம்பியர், கேபிட்டல் ஏ, ஆம்பியர். சரியா, பதார்த்த அளவு இப்ப சொன்னானே காக்கிலோ கிலோன்னு சொல்லாம என்ன சொல்றேன்னு சொன்னான், மூணுல சொல்றேன்னு சொன்னான். சரியா, ரைட். அப்ப என்ன வரும் அப்பா? மூல். எல்லாம் சிமோல், எல்லாம் சிமோல், MOL எல்லாம் சிமோல்ல வரும் மூல். ரைட். அடுத்தது இந்த மூல் எழுதுக்கு பிறகு எம்முக்கும் ஓவுக்கும் முடியல இடைவெளி விட்டு எழுதுறீங்க. அது ஒரு வேர்டுடாப்பா, சேர்த்து சொல்லணும். ஏன்னா சரியா, ரைட். அதுல இடைவெளி விடுறீங்க. கிலோவுக்கும் கிராமுக்கு இடைவெளி விடுறீங்க.
சரியா கிலோகிராம்ன்றது சேர்த்து வரும் சரியா சேர்த்து வரும். ஒளிர் சரிவு அல்லது ஒளிர்வு சரிவுக்கு என்ன மாதிரி என்ன சொன்னான் அப்படின்னு என்ன சொன்னான்? மெழுகுதிரியின் பிரகாசத்தை போல எத்தனை மடங்கு அழகு வந்துடாப்பா மெழுகுதிரியா என்ன மெழுகுதிரியா கேண்டலா விளங்குதா என்னது கேண்டலா கேண்டலா ஆக்சுவலி கேண்டலான்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருடா பட் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ அதாவது வந்து இது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா சிமோல்சி சிமோல்டி சிமோல்சி சிமோல்டி சிடி சரியா சிடி என்ன என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இது தெரியாத அழகு பக்கத்துல பென்சிலால் எங்கேயாவது எழுதி வைங்க இப்ப எழுதல பிறகு என்னது கேண்டலான்னு எழுதி வைக்கணும் சரியா கேண்டலா 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 சரியா ரைட். இதை விட அப்ப இதெல்லாம் என்ன என்ன கான்செப்ட் இது என்ன கான்செப்ட் எஸ்ஐ அலகுகள் எஸ்ஐ அலகுகள்னு சொன்னா சரியா சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அலகு தொகுதி எஸ்ஐ அலகு தொகுதி. அடுத்தது கதைக்க போறப்ப சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம் அதாவது எஸ்ஐ அலகு வாரத்துக்கு முன்னுக்கு எஸ்ஐ அலகு வாரத்துக்கு முன்னுக்கு வழக்கில் இருந்த அலகுகள் தாண்டா சிஜிஎஸ் அலகுகள் என்ன அலகுகள் சிஜிஎஸ் அலகுகள் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் சரியா. ஆக்சுவலி அந்த விரிவாக்கம் உனக்கு தேவையில்லை பட் இதுக்கு சில தொடர்புகள் எல்லாம் தெரிஞ்சு அடுத்தடுத்த கிளாஸ் அலகு மாத்தம் எல்லாம் செஞ்சு விளையாடுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும் அது இந்த 3 பேருக்கும் தெரிஞ்சா காணும் சரியா ரைட். கிராம்டா கிராம் சிஜிஎஸ் துணிவிண்ட எஸ்ஐ அலகு சிஜிஎஸ் அலகு கிராம் நீளத்தின் சிஜிஎஸ் அலகு சென்டிமீட்டர் சிமோல்சி சிமோலகு சரியா சென்டிமீட்டர். அடுத்தது நேரத்தின் சிஜிஎஸ் அலகு சொந்தி செகண்ட் வார இல்ல சரியா அது செகண்ட் தான் சரியா. நேரத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ அலகு செகண்ட் தான் சிஜிஎஸ் அலகு. அடுத்ததுதான்டா புது விஷயம் டைமென்ஷன் சரியா டைமென்ஷன் சரியா அந்த குறியீடு இப்படி குறிப்போம்டா அது என்னோட சொல்லித்தரலாம் சரியா. பரிமாணம் என்ன பார்க்க போறோம்டா பரிமாணம் சரியா இது புது விஷயம் சரியா பரிமாணம்ன்றது புது விஷயம் விளங்குதா சரியா. இப்ப நான் நோட் தர மாட்டேன்னு சொன்னாலோ இவ்வளவு விஷயமும் தாரணும் அப்ப நமக்கு சொல்லணும் இந்த நோட்ஸ் தாரத இப்ப நோட்ஸ் எல்லாம் தாரண்டாடா பரிமாணம்ன்றதுக்கே நான் விளக்கம் கொடுக்கணும். என்னது விஞ்ஞானிகளால் சமன்பாடுகளை உருவாக்குவதற்கு தனித்துவமாக உருவாக்கப்பட்ட அளவீட்டு தொகுதிகளோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லி நான் ஒரு நோட்ஸ் ஒன்று தருவோம் விளங்குதா. எஸ்ஐல சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அளவு தொகுதிகள் தருவோம் இது தேவை உனக்கு இல்லையே இல்லை அது உங்களுக்கு வேற எங்க ரிசோர்ஸ் புக்குகள் அதுல எல்லாம் வச்சிருப்பியல் தானே அதுல போய் பாருங்க சரியா. அது எக்ஸாமுக்கு வேணாம் இது ஞான் தானே சரியா. உனக்கு சொல்ல எஸ்ஐ சொன்னா விளங்கத்தாடா வேணும் சர்வதேச ரீதியாக தேவையான பாயிண்ட்ஸை தருவோம்டா விளங்குதா. சமய பாடம் மாதிரி நோட்ஸ் தர மாட்டேன் அதான் நோட்ஸ் தர மாட்டேன்னு காரணம் விளங்குது. இப்போ பரிமாணம்ன்றதுடா பரிமாணம்ன்றது ஈக்குவேஷன்களை கிரியேட் பண்றதுக்காண்டி சயின்டிஸ்ட் அவங்களோட ஈஸிக்காண்டி கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான் பரிமாணம் விளங்க டைமென்ஷன் சொல்லுவோம் சரியா. இது அவங்களோட ஈக்குவேஷன் தான் சாம்பாடுல புதுசு புதுசா கிரியேட் பண்ணணும் தானே அப்படி கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் பண்றது இப்ப நாங்களும் அதை பயன்படுத்த போறோம் பயன்படுத்திக்கணும் விளங்கு அதுக்கு அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் பரிமாணம். அது அழகுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப 1/4 கிலோ 1/2 கிலோ எல்லாம் சொல்லலாது சரியா. திணிவுன்னு சொன்னா அதுல பரிமாணம் பரிமாணம் இதுதான். இப்ப 4 கிலோ திணிவுக்கு இன்னொரு பரிமாணம் 5 கிலோ திணிவுக்கு அப்படி இல்லை. இப்ப கிலோகிராம் 4 கிலோகிராம் சொல்லுவோம் 5 கிலோகிராம் சொல்லுவோம் இல்லை. பரிமாணம்ன்றது அப்படி இல்லை. திணிவு இந்த பெருசா எழுதுறா திணிவுன்றது பெருசா எழுதுறமல்லோ அதை சிம்பிளா ஷோர்ட்டா மென்ஷன் பண்றதுக்காண்டி குறியீடுகள் வேற பட் இது பரிமாணம் இது சமன்பாடுல பாவிக்கிறதுக்காண்டி குழந்த விஷயம் சரியா. முதல் 3 பேட்ட பரிமாணத்தை ஞாபகப்படுத்துறது பயங்கர என்ன முதல் 3 பேட்ட பரிமாணத்தை ஞாபகப்படுத்துற பயங்கர வடிவாக்க வந்துட்டோம். இந்த 3 பேட்டையும் ஆங்கில பேருண்ட முதல் எழுத்த கேபிட்டல்ல போட்டீங்கன்னா சரி 3 பேட்டையும் ஆங்கில பேருண்ட முதல் எழுத்த கேபிட்டல் இறக்கினீங்கன்னா சரி ஆங்கில பேருண்ட முதல் எழுத்த கேபிட்டல் இறக்கினீங்கன்னா சரி ரைட் ஓகே பாருங்க. அப்ப என்னப்பா முதல் எழுத்து மேஸ் மேஸ் பரிமாணம் கேபிட்டல் எம் சரியா. நீளத்துக்கு லென்த் முதலெழுத்து கேபிட்டல் எல். நேரத்துக்கு டைம் முதலெழுத்து கேபிட்டல் டி சரியா. வெப்ப அடுத்தது அப்ப இந்த 3 சிம்பிளா படிச்சிருக்கா மேஸ் லென்த் டைம் முதல் 3 பேருக்கும் ஈஸியா வேண்ட ஆங்கில பேருண்ட முதலெழுத்து போட்டோம்னா கேபிட்டல்ல போட்டோம்னா சரி. இந்த 3 கூட ஓஎல்ல படிச்ச அறிவை கையாள டெக்னிக் தான் ஐடியா சொற்கட்ட ஐடியா சொல்றேன். ஓஎல்ல வந்தா எம்எஸ் தீட்டா சி தீட்டான்னு போறீங்களா இல்லையா அதுல தீட்டாண்டே சொல்றீங்க வெப்பநிலை மாற்ற தீட்டான்னு சொன்னீங்க இல்லையா அதே தூக்கி இங்க போட்டுடு சரியா. இவற்ற பரிமாணம் அப்ப தீட்டா சரியா. சொற்கட்ட ஐடியா சொல்றேன் அப்ப விளங்காட்டி ஒரு கதை இல்லை நீங்க அதை ஞாபகப்படுத்த வேண்டியது வேற வழி இல்லை சரியா. தீட்டா அதே மாதிரி மின்னோட்டம் 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 சரியா. மின்னோட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஓஎல்ல V7 IR எலக்ட்ரிக்ல படிச்சீங்க V7 IR ஐன்றது என்னது மின்னோட்டம் அதை வச்சு இதை ஞாபகப்படுத்து சரியா. பரிமாணம் ஐ கேபிட்டல் ஐ சரியா. அதே மாதிரி பதார்த்த அளவு ஒளி சரியா. இந்த 2 கோதாவரிக்கும் பரிமாணம் இல்ல சரியா. 2க்கும் பரிமாணம் இல்ல. ஆனா சரியா இந்த பதார்த்தத்தின் அளவுக்கு எண்ணுண்ட மாதிரியும் சரியா
ஒளிர் சரிவுக்கு வந்தாப்ப ஜே என்ற மாதிரியும் சில இடத்துல கதைக்கிறவங்க சரியா, சில இடத்துல கதைக்கிறவங்க சரியா. அது பழைய சிலபஸ்ல முந்தி அப்படி இருந்தது, இப்ப அப்படி இல்ல சரியா. தப்பித்தவர் எங்கேயாவது பார்த்தேன்னா நீ அதை வச்சு குழம்ப தேவை. ஏன் தானே கடைசி ரெண்டுக்கும் பரிமாணம் இல்லை. முந்தின பழைய காலத்துல அப்ப பதார்த்தத்தின் அளவுக்கு என்னென்ற மாதிரி ஒரு பரிமாணம் கொடுத்தவங்க சரியா. அதுக்கு அடுத்ததுக்கு ஜே இந்த மாதிரி ஒரு பரிமாணம் கொடுத்தவங்க விளங்குதா. இப்ப எங்க ரெண்டுக்குமே என்ன இழப்பு, அழகு பரிமாணம் இல்ல. சோ நீ எந்த குழப்பமும் தேவை. விளங்குதா. ரைட். ஒரு எழுதி முடிக்கலாமே. டக்கு முடியுமோ எதுமா அது என்னன்றே சொல்ல முடியாது, வித்தியாசமான கன்செப்ட்ல வரும் சரியா. நீங்க சிமுலேட் போடுங்க. டக்கு நோட் பண்ணா தெரியப்படுத்த நோட் பண்ணியாச்சுண்டு. 26 பட்ச் 7 பட்ச் எனக்கு பேர் லேட்டா வந்துட்டீங்களாப்பா சரியா. கிளாஸ் டைம் தான் சரியா 7:30 வருவோம். ஏன் தானே ஆக்சுவலி கொஞ்ச நாள் போக 7:40 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது வேற டிபார்ட்மெண்ட் சரி. இந்த சரியா இப்ப 7:30 தான் உங்களுக்கு முதலாவது இந்த கிளாஸ் முடியும். உங்களுக்கு முதல் நடக்கிற கிளாஸ் அது முடிய உங்களுக்கு 7:40 தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்ப 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ 2-3 நாளைக்கு 7:30 ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆட்டுகள் போட்டு அதில் ஓப்பன் ஐடி பாஸ்வேர்ட் இல்லை. ஸோ பூசாகாரம் வந்து இப்போ 7:30 கிளாஸ்ல ஓடி போடுவான் சரியா. ரைட். என்ன கூட பாதிக்கிறப்ப மெசேஜ் பண்ண புது கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு பயம் சரியா. மெசேஜ் பண்ண மாட்டோம், ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு தான் பெரியணும் சரியா. ரைட். அப்படிலாம் பேப்பக்கூடாது சரியா. ஸ்ட்ரைட்டா இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் சரியா, நான் உங்களோட எந்த ஒரு பதிவுகளும் நான் வச்சிருக்க மாட்டேன் சரியா. நான் திருப்பவும் சொல்றேன், முதல் கிளாஸ் வந்து பாக்குறாக்கள் நெட்வொர்க் இஷ்யூ பாருங்களா. எங்களோட குவாலிட்டிகள் கூடாப்பேன் சரியா. கேமரா குவாலிட்டிகள் மற்றது டெலிகாஸ்ட் பண்ற குவாலிட்டி கூட. ஸோ அது வந்து உங்களுக்கு சரியா நெட்வொர்க் சில ஸ்ட்ராங்கா இல்லைன்னு கட்டாயம் பட்டு ஏன் தானே சரியா. அப்படிப்பட்டாலும் ஒண்ணு நீங்க உங்களோட நெட்வொர்க்கை சரி பண்ணுவோம் சரியா. இருந்துட்டு எப்பயாவது பிரச்சனை வரும், அது எங்க எல்லாருக்கும் பிறகு எங்களோட சைட்ல பிரச்சனையா இருக்கும் சரியா. மற்றவங்க சரியா வேற சில இடங்கள்ல நெட்வொர்க் இல்லைன்னு சொன்னா என்ன ஒன்றும் செய்யலாம். அதுக்கு அதை முதல் வந்து பாருங்கன்னு செக் பண்ண விடுவோம். அதே மாதிரி கிளாஸை பொறுத்த வரைக்கும் சரியா, நீ சமன்பாடுலாம் படிக்கணும் பாடமா கொண்டு வருவேன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது ஏன் தானே சரியா. அப்ப அது அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீ ஃபீஸை கட்டி போட்டு வந்து ஏன் தானே சரியா. அது தேவையில்லாம அந்த ஃபீஸை நான் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சரியா. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார், உனக்கு ஓகேண்டா இந்த மாதிரி தான் சரியா. அதே மாதிரி ஒவ்வொரு புதுப்பாடம் தொடங்கிக்க முதல் 3 அல்லது 4 நாளைக்கு இந்த இப்படியான சந்தர்ப்பம் கொடுப்பேன்டா. நியூ அட்மிஷன் கொடுப்போம். இடைக்க வார நியூ அட்மிஷன் எல்லாம் ஒன்றும் செய்யலாம். அது நீங்க உங்க ப்ராப்பரான வீடாம பெறுவோம் வேண்டாம். அட்மின் டீமுக்கு அவங்க மெயின்டைன் பண்ற சிக்கும். ஒவ்வொரு புதுப்பாடம் தொடங்கிக்க நாங்கள் இந்த ஆப்ஷனா கொடுப்போம் சரியா. ரைட். டக்குனு எல்லாத்தையும் முடிச்சீங்கன்னு சொன்னா நம்ம கேள்வியை பற்றி பார்த்துட்டு போகலாம், கிளாஸ் முடிக்கலாம். சரியா 9 மணிக்கு முடிப்பேன்டா. படிச்சதுக்கு கேள்வி செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். டாக்டர் இன்ஜினியர் கனோட இல்லை வந்தனியர் வருங்கால டாக்டர் இன்ஜினியர் அது கொஞ்சம் பேர் தான்டா சரியா. நிச்சயமெல்லாம் கட்டாயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சரியா. எல்லாரும் ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போய் நல்லா வந்துருவீங்க சரியா. பட் டாக்டர் இன்ஜினியர் மட்டும் கணக்குல வச்சிருக்காம படிங்க. நான் மற்ற சில சொல்ல கிடையாது, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கதைக்க கிடையாது. என்னை முதலாவது கிளாஸ்ல கதைக்க விரும்பல ஏன் தானே ஏற்கனவே அதுக்காச்சுனாங்கடா. கிளாஸுங்கிற ஆன்லைன் கிளாஸ் எப்படி போக முடியாது பெரிய காய்ச்சினாங்க சரியா. பாடம் என்னென்ன இருக்குன்னு காய்ச்சினாங்க சரியா. இப்பதான் நாங்கள் பாடம் படிக்க தொடங்கினாங்க சரியா. இதை விட மற்ற விஷயங்கள்லாம் இடையே கிடைக்க கதைப்போம், இடையே கிடைக்க கதைப்போம் சரி. டக்குன்னு முடிச்சீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு கேள்வியை பார்க்கலாம் சரியா. இன்றைக்கு நான் எழுதுறதுக்கு பெருசா டைம் இல்லை, உடனே அவங்கள மாத்தி கொண்டு இருக்கிறப்போ ஆனா பிறகு டைம் தருவோமா. சரி. சரி. அப்போ உங்களை ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணப்பட்டிருக்கு தெரியுதா. ரைட். எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன் தெரியாதா, தெரியுதானே. ரைட். இதுதான் வந்து பாருங்க உங்களோட பாஸ் பேப்பர் டியூட் கலெக்ஷன் சரியா. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பரிமாணங்கள், இப்ப அழகு பரிமாணம் படிக்கிறோம் இல்ல, நாங்கள் இப்ப அடிப்படை கணிதம் தான் படிக்கிறோம். பட் அழகு பரிமாண செக்டர் ஃபுல்லாவே இதுல கேள்வியா இருக்கும் சரியா. பிடிஎஃப் அதில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க சரியா. இதுல வந்து கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே இந்த அழகு பரிமாணங்கள் அழகுகள் இருக்குத்தானே. இந்த சாப்டருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி போய் கொண்டிருக்கிறேன் 81 கேள்வி வந்துருக்கா. 2022 ஆண்டு வரைக்கும் அந்த கேள்வி வந்து 81 கேள்வி கிட்ட வந்திருக்கு சரியா.
பட் இப்ப நாங்க இப்ப படிச்சது அடிப்படை கணியங்களா சரியா. இதை தாண்டி இன்னும் கிணா கிடைக்கல. அந்த அழகு பரிமாணங்களுக்கு 2-3 கிளாஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லா படிச்சு முடிச்சு இந்த 82 கேள்வியும் செஞ்சு கொடுத்தா நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம். இந்த அழகு பரிமாணம் தாண்டி பாத்தீங்கன்னா அப்போ அழகு பரிமாணம் முடிய அடுத்த செக்ஷன் வாங்க. இது அளவு டூ வாங்க கருவியல் சொன்னமே சரியா. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி வாங்குவோம். சரி அடுத்தது இதுக்கு இருக்கிற அவ்வளவு பாஸ் பேப்பர் அந்த பாடம் படிச்சு அதுல இருக்கிற பாஸ் பேப்பர் அவ்வளவு செஞ்சு கொடுத்து நாங்கள் அங்க போவோம். அடுத்தது இந்த காவியல் சாப்டருக்கு போவோம். சரியா. இப்படித்தான் நாங்கள் கிளாஸஸ் வந்து போய் கொண்டிருக்கோமா. ரைட். லைட்டா உனக்கு முன்னோக்கிய சொல்லியாச்சு. சரி இப்ப நாங்க முதலாவது கேள்வியை பாருங்க. சரியா. முதலாவது கேள்வியை பாருங்க. சரியா. 96ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 96ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஆன்சரை மெசேஜ் பண்ணுவோம். ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. சரியா. என்ன கேள்வி? பௌதியவியல் பாவிக்கப்படும் பின்வரும் கணியங்களை கருதுக. சரியா. முதலாவது மின்னேற்றம், திணிவு, வெப்பநிலை. மேலுள்ளவற்றில் எது அல்லது எவை சர்வதேச அலகு தொகுதி எஸ்ஐனது அடிப்படை கணியங்கள் கேட்டிருக்கார். இந்த அடிப்படை கணியங்களும் தெரியுமோ தெரியாதோ? தெரியும். சரியா. அப்ப மின்னேற்றம் அடிப்படை கணியமா? இல்ல, மின் ஓட்டம் தான் அடிப்படை கணியம். மின் ஓட்டம் தான் அடிப்படை கணியம். வேணுமெண்டாப்ப இந்த டியூட் வந்த அப்புறம் நீங்க டியூட்ல எழுதி வைக்கணும். என்னண்டு மின் ஓட்டம்ன்றது மின் ஏற்றத்தின் நேரம். மின் ஓட்டம்ன்றது மின் சூங்கார இருக்க சைட்ல அது கேள்வி நம்பர் போட்டு எழுதப்போம். சரியா. இல்ல ரஃப் ஓட்டி இருந்தா ரஃப் ஓட்டி எழுதி வைப்போம். டியூட் வரைக்கும் டியூட் எழுதலாம். சரியா. மின் ஓட்டம்ன்றது என்ன? மின் ஓட்டம்ன்றது மின் ஏற்றத்தின் நேரம். சரியா. மின் ஏற்றத்தின் நேரம் விளங்குதா? அப்ப மின்னேற்றம் சமன் என்ன வரும்? மின்னேற்றத்தை எழுத வைக்கிறீங்களா? மின்னேற்றம் சமன் மின் ஏற்றம் சமன் சார்ஜ் ஈக்குவல் டு என்ன வரும்? கரண்ட் இன்டு டைம். விளங்குதானே? சரியா. மின்னேற்றம் சமன் மின்னோட்டம் தர நேரம். விளங்குதா? இப்ப மின்னோட்டத்துக்கு என்ன போல ஆம்பியர். சரியா. நேரத்துக்கு செகண்ட். அப்ப ஏற்றத்தின் எல்லாம் என்ன வரும்? ஆம்பியர் செகண்ட். ஆனா ஸ்பெஷலா கூலோம்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரலாம். கவலைப்படாத. திணிவு என்ன மாதிரி? அடிப்படை கணியம். வெப்பநிலை அடிப்படை கணியம். சோ பியும் சியும் என்ன ஆன்சர்? 4வது ஆன்சர் பொருத்தமானது. சரியா. 4வது ஆன்சர் பொருத்தமானது. சரியா. 4வது ஆன்சர் பொருத்தமானது. ரைட். டைம் ஆயிட்டு நினைக்கிறேன். சரியா. நேற்று வந்து விളിக்கிறேன். கேள்விகள் கொஞ்சம் சேரணும். சரி இந்த 57களுக்கு என்ன சொன்னீங்க? 57க்கு ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்களா? எது எஸ்ஐ அலகு அண்ணன் கேட்டிருக்காரு. எதிர எஸ்ஐ அலகு இல்ல. கிலோகிராம்ன்றது எஸ்ஐ அலகு, மீட்டர் எஸ்ஐ அலகு, செகண்ட் எஸ்ஐ அலகு, அம்பியர் 4வது. அம்பியர்ன்றது என்னடாப்பா? மின்னோட்டத்துல எஸ்ஐ அலகு. அப்ப எது எஸ்ஐ அலகு இல்ல. சிமோல்கேன்றது கிலோடா. கிலோன்றது எஸ்ஐ அலகு இல்ல. கிலோன்றது எஸ்ஐ அலகு இல்ல. சரிதானே? ரைட். இப்ப சும்மா சொல்றேன்டாப்பன் நான் டியூட் பண்ண அப்புறம் வடிவ கேள்வி செய்வோம். இந்த 66வது கேள்வி பாரு. 66 இது வந்து 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அதுக்கு முதல் வந்து சொன்னதும் ஒரு பாசிபிள் கேள்வி தான்டா. இதுல எல்லாமே பாசிபிள் கேள்வி தான் இருக்கு. சரியா. 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரியா. நாங்கள் எங்க எக்ஸாம் பேப்பர் இருக்கிறோடா, அதுல சில ஃபீட்பேக் பேப்பர் கேள்விகள் போடுவோம். வேற ஸ்கூல் பேப்பர் போடுவோம். மாடல் பேப்பர் கேள்வி எல்லாம் அதுக்குள்ள தூக்கி போட்டுடுறோம். ஏன் தானே? சோ மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர், தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் எல்லாம் சரியா. எந்த கிளாஸ் போகாது. எந்த ஒரே ஒரு கிளாஸ் தான். சரியா. தியரி படிப்போம், முழுக்க பாஸ் பேப்பர் செய்வோம், எக்ஸாம் செய்வோம். இதுதான் என்னோட பேட்டர்னா இருக்கும். சரியா. அதுக்கு ஒரு ஃபீஸ், இதுக்கு ஒரு ஃபீஸ், அந்த கிளாஸ் நீ இந்த கிளாஸ் நீ அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. சரியா. எல்லாம் ஒரே கிளாஸ் தான், ஒழுங்கா வரணும். அவ்வளவுதான் கதை. சரியா. அப்ப எஸ்ஐ தொகுதியில அடிப்படை அலகை வகை குறிக்காது.
இதுதானே அடிப்படை அளவுன்னு சொல்லிக்கிறப்பா. மீட்டர்ன்றது நீளத்தின் அடிப்படை அளவு, சரியா? நியூட்டன்ன்றது விசை அடிப்படை அளவோ இல்ல. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மூணு சேர்ந்தா விசையை கிரியேட் பண்ணுது. தெளிவு நீளம் நேரம் சேர்ந்தா விசையை கிரியேட் பண்ணுது. கிலோகிராம்ன்றது தெளிவு, ஏன் தானே? தெளிவுன்றது அடிப்படை அல்ல, அடிப்படை கணியம். எஸ் என்பது செகண்ட் நேரம், அடிப்படை கணியம். கேபிட்டல் கே கெல்வின், அடிப்படை கணியம். விளங்குதா? சரியா? ஓகே, மிச்சம் நிறைய இருக்குடா அப்போ. சரியா? நாங்கள் ஒன்றொண்டா பிற ஆறுதல என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? அதெல்லாம் பார்ப்போம். ரைட். ஓகே, மிச்சம் அடுத்து ஃபீஸ் எவ்வளவு? ரைட். ஓமடா சொல்ல மறந்துட்டேன். சரியா? எங்களோட மந்த்லி ஃபீஸ் வந்து 2200 வரும். சரியா? பட் இந்த முதலாவது பாடத்துக்கு வந்தப்ப சரியா மேபி சரியா மந்த்லி ஃபீஸ் 2200 வரும் பார்ப்பேன். சரிதானே? ரைட். இப்ப முதலாவது பாடத்துக்கு வந்தப்ப சரியா நாங்கள் டியூட்டுக்கு வந்துட ஒரு பேமெண்ட் ஒன்று வரும். சரியா? மேபி டைரக்டா வந்து டியூட் எடுப்பீங்கன்னு சொன்னா 180 ரூபா டியூட். அந்த டியூட் வந்து 180 ரூபா தான் வரும். சரியா? இல்ல மட்டையெல்லாம் சேர்த்து எல்லாமே 180 தான் வரும். பட் எங்களுக்கு போஸ்டர் சார்ஜ் ஒன்று வருதுடா. சரியா? மேபி நாங்களுக்கு அதை சொல்ல தெரியல. சரியா? ஓகே, நீங்க இப்போ முதலாவது மந்தைக்கு வந்துடுறப்ப முதலாவது மந்த் வந்து நீங்க 2500 பே பண்ணிட்டீங்கன்னா சரியா? அதாவது உங்க டியூட் எல்லாம் சேர்த்து. சரியா? மேபி இதான் தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸா இருக்கு. மந்த்லி டியூஷன் ஃபீஸ் தான் இருக்கு. சரியா? மந்த்லி டியூஷன் ஃபீஸ் தான் இருக்கு. சரியா? இப்போ முதலாவது இந்த மாதம் வந்து இந்த 2500 பே பண்ணீங்கன்னா ஏன் தானே டியூட் டைம் சேர்த்து நாங்க அனுப்பிடுவோம், பிரச்சனை. சரியா? ஜெஃப்னா கிட்ட டியூட் நேரம் வந்து எடுப்பீங்கன்னா நேரம் எடுத்துக்கொள்ளுங்களா? சரியா? ரைட். இல்லாத மெத்தடுகள் பே பண்ணி போட்டு உங்களோட போஸ்டல் அட்ரஸ், சரியா, நாங்க போஸ்ட் பண்ணா வரக்கூடிய மாதிரியான போஸ்டல் அட்ரஸ் அனுப்பிடுவோம். சிலதுக்கு இருக்கும் மொத்தமா 4700 டே 4 வச்சாப்பா. சரியா? டியூட்டுக்கு 300 ரூபா. சரியா? டியூஷன் ஃபீஸ் 2200, டியூட்டுக்கு 300 ரூபா, ரெண்டும் சேர்த்து 2500. இதுல உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சரியா இதுக்குள்ளே வருதா? டே இந்த 2200 ரூபா ஃபீஸுக்கு தானே இதுக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் வரும். இந்த கிழமையில உங்களுக்கு அப்படியும் 2 எக்ஸாம் இப்போ மாதத்துல 2 எக்ஸாம் நோவலா நடக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போடாப்ப சரியா 3 நடக்கும் நினைக்கிறேன். அதோட எக்ஸாம் ஃபீஸ் பேப்பர் கரெக்ஷன் சார்ஜ் எல்லாமே உங்களோட டியூஷன் இந்த ஃபீஸுக்குள்ள வந்துடும். சரியா? தனித்தனியா வேற எந்த ஒரு பேமெண்ட்டும் வராது. டியூட் பார நாட்கள் வந்து புது பாடம் இருக்கு. மொத்தம் 11 பாடம் இருக்குதா? 11 பாடத்துக்கு டியூட் வரும். சரியா? அந்த டியூட்டுகள் வரைக்க மட்டும் சரியா டியூட் சார்ஜ் இந்த 2200 ரூபாய் அட்டாகும். சரியானே? அது போஸ்டல் சார்ஜும் டியூட் சார்ஜும் சேர்த்து போடுவோம். சரியானே? கணக்கு வராடா. இப்ப இந்த டியூட் வந்து கொஞ்சம் சின்ன டியூட் தான். அப்ப இது 180 ரூபாய்க்கு டியூட் முடிஞ்சு நான் போஸ்ட் சார்ஜ் வேற நினைக்கிறேன் 200 ரூபாய் 250 வேற நினைக்கிறேன். டியூட்டை விட போஸ்டல் தான் கூட. சரியா? மற்ற டியூட்டல் வந்து மேக்சிமம் 400 அல்லது 500 ரூபாய் தான் டியூட்டோட சார்ஜஸ் வரும். அதுக்கு மேல டியூட்டல் வராது. சரியா? அதுக்குள்ள தான் அடிச்சு வச்சுக்கிறோம். எல்லா டியூட்டும் அதுக்கு உள்ளதான் வரும். சரியா? இப்ப நீங்க வெளியில வாங்குற டியூட் ரேட்டோட ஒப்படைக்க டியூட் ரேட்டும் பயங்கரமா சீப் தான். ஏன் தானே? சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டியூட் பிரைஸ் எல்லாத்தையும் நான் குறைச்சி தாண்டா வச்சுக்கேன். சரியா? அடிக்கே குறைக்கிறது. சரியா? மற்றபடி அவ்வளவுக்கு ஒன்றும் செய்யலாதாடா. சரியா? ரைட். ஓகே, அதான் விஷயம். ரைட். சரி, அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் அப்ப நீங்கள் அட்மினை கண்டாக்ட் பண்ணுங்க, தருவாங்களா? சரியா? அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் அட்மினை கண்டாக்ட் பண்ணுங்க. 74 327 027 1. அதே மாதிரி என்னோட இங்கேயோ அல்லது விஸ்வமடவோ கிளிநொச்சியோ டிரெக்ட் கிளாஸ் படிக்கிறார்கள் வந்து சரியா ஜூமுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லையா? தெளிவா இருக்கு. சரியா? ஜூமுக்கு நீங்க பிரிமா எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. நீங்க உங்களோட படிக்கிற டியூஷனால ஃபீஸ் பே பண்றதே ஓகே. சரியா? இங்கே எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்களோட இன்ஸ்டிடியூட் பேரை பக்கத்துல உங்க பேருக்கு பின்னுக்கு இன்ஸ்டிடியூட் பேரை போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா சரி. சரிதானே? ரைட். ஓகே, மற்றபடி உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ரைட். ஸோ இது அட்மினோட கான்டாக்ட் நம்பர் கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் தருவாங்க. டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. டெலிகிராம் கட்டாயம் டெலிகிராம் பாதிக்கணும்டா. சரியா? அதே மாதிரி அப்ப இன்னொரு விஷயம். சரியா? இதுல இரவுல கெமிஸ்ட்ரி சர்வரால் கிளாஸுக்கு போறாங்களுக்கு இந்த டைம் இஷ்யூ வந்து வாரது. பட் இந்த முறை அது 2 வச்சா போகுதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன் தானே? அது 2 வச்சா போகுது. அதே மாதிரி ஜப்னால இருந்து இன்னொரு செய்யற 2 கிளாஸ் 9 மணிக்கு தான் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை வராது. மற்றது எங்கட இன்ஸ்டிடியூட்ல கெமிஸ்ட்ரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? மற்றது உங்களுக்கு வேற பயாலஜியோ கெமிஸ்ட்ரியோ அல்லது கம்பைன் மேத்ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எங்களோட டைம் டேபிளோட கிளாஸ் பண்ணாத மாதிரி தேவைன்னு சொன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரியா? அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரிதானே? அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரிதானே? அது எங்கட இன்ஸ்டிடியூட் இல்லடா, எங்கட பிசிக்ஸ் டொமைன் மட்டும்தான். பிசிக்ஸ் மட்டும் தான் செய்யறோம். சரியா? பட் எங்களோட டைம் கிளாஸ் ஆகாத மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் 2-3 பேர்ட்ட கண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கோம். இப்போ கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்பா சிவத்திரன் சார், நந்தா சார், மற்ற சாரு சார் எங்களோட கிளாஸ்ல வந்துடா பெரும்பாலும் என்ன சொல்றது கிளாஸ் பண்ணா டைம் கிளாஸ் பண்ண மாதிரி பார்த்துனாங்க.
இதை விட வேற சார் மட்டும் இருக்கப்ப எனக்கு தெரியாது சரியா. வேறையும் ஒரு 2 பேரை பார்த்து வச்சு நினைக்கிறேன் எங்க டைமோட கிளாஸ் பண்ணாத மாதிரி. ஸோ வேணும்னா நான் தரலாம். பட் அதுல எந்த சார் நல்ல இதுன்றதெல்லாம் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி அது போய்க்கொள்ளுங்க. அது உங்களோட பிரச்சனை. அதை விடவும் நிறைய சார் மாதிரி இருக்காங்க சரியா. பட் எந்த டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டப்பன் வியாழன் வெள்ளி சனி ஞான் தானே டைம் டேபிள் ஃபிக்ஸ் சரியா. அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க கட்டடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா நான் ரெக்கார்ட் தருவேன். பட் என்னோட காய்ச்சி போட்டு நார்மல் கால் பண்ணி காய்ச்சிட்டு அந்த டிசிஷன் எடுங்க சரியா. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் செஞ்சிருவேன். பட் எனக்கு நீங்க பதிலுக்கு செஞ்சிருவணும். என்னது ஒழுங்கா படிக்கணும், கிளாஸ் வெராட்டி நோட்ஸ் எழுதணும்டாப்ப அதை எனக்கு அனுப்பிடணும் சரியா. அந்த விஷயங்கள் நீங்க விட்டு கொடுக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் செஞ்சிடணுமோ எல்லா விஷயங்களும் நாங்க செஞ்சு தருவோம் சரியா. ஈவன் கிளாஸ் பேமெண்ட்ல பிரச்சனையான ஆட்களை கூட நாங்க செஞ்சு தருவோம்டாப்பா. நான் தானே சரியா. என்னால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே நான் செஞ்சு தருவேன் சரியா. அதுக்காண்டி நான் நல்லவன் எல்லாம் இல்லடா சரியா. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு தருவேன் ரைட். நீங்க அதுக்கேற்ற மாதிரி படிச்சோ சரியா உங்களோட வேலையில ஒழுங்கா செஞ்சீங்கடா. ஓகே ஓகேடா. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎல் படிக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். 2 வருஷ பயணம்டா. 2 வருஷம் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு கிட்ட உங்களுக்கு 2 வருஷம் வரும் சரியா. ஒரு காவடி ஒன்று தூக்கிட்டீங்க, அதை அப்படியே வடிவா கொண்டே இறக்கணும் சரியா. அப்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரியா. வடிவா இந்த ஏஎலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏன் தானே சரியா. சந்தோஷம். குட் நைட். அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நாளைக்கு. பாய் பாடா. மற்றது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸை தெரியப்படி ஷேர் பண்ணி விடுங்க சரியான. பிளேயர் போட்டிருக்கோம் இந்த ரெக்கார்ட் வீடியோ இந்த யூடியூப் லிங்க் தருவோம். அப்ப இதுல உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தந்தீங்கன்னா சரியா கொஞ்சம் உதவியா இருக்கும் ரைட். ஓகே அப்பன் பாய் பாய். குட் நைட். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். மற்ற லீவ் வாங்கடா. உங்களோட அப்பன் குட் நைட். இன்றைக்கு நாளைக்கு கிளாஸ்ல நீங்க வழக்கமான ஐடி பாஸ்ல ஜாயின் பண்ணலாம். பிரச்சனை இல்லையா ரைட்.